GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இந்த லவ் லெட்டர்ஸ் அதிகம் எழுதுனது உண்டா? எனக்கு எழுதுனதில்லை, என்னோட நண்பர்களுக்கு எழுதி கொடுத்தது உண்டு. வெற்றி கதைகள் சின்ன வயசுல இருந்தே தொடங்கி இருக்கு. ஆனா என் காதல் சக்சஸ் ஆகலையா? அந்த பொண்ணுக்கு தமிழ் அவ்வளவா தெரியல. அதனால நான் ஓடி வந்ததப்போ 9வது நான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன வயசு. என்ன சொல்றீங்க? பஸ்ல வரும்போதெல்லாம் ஒரு பெரிய கனவு தான். நம்ம அடைதி 2 அந்த மாதிரி தான் மனசுக்குள்ள போகிறோம். எஸ். ராஜ்குமார் பார்க்குறோம், அவர் எல்லா பாட்டும் நம்ம கொடுக்குறாரு. ஒரே பாட்டில் நம்ம பெரிய ஆள் ஆயிடுறோம். நிஜம் என்னவா இருந்தது? நிஜம் ரொம்ப வேறையா, ரொம்ப வெயிலாக சுட்டது. ஃபர்ஸ்ட் எழுதின பாட்டு என்னவா இருந்தது? தொட்டிஜெயா படத்துல தான் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. கல்கட்டாவோட மேப் அந்த பாட்டில் இருக்கும். நான் ஊர்லேருந்து கிளம்பும் போதே ஒரு பக்கம் அந்த சினிமாவுக்கு பாட்டு எழுதணுங்கிற கனவு, இன்னொரு பக்கம் பயங்கர போதை. இது ரெண்டுமே தான் பேரலாக என் கூட வருது. ஓ, ஆல்கஹாலிக் நீங்க அப்போ? ஆமாம் டு த கோர். நான் ஸ்கூல் டைம்லேயே போட்டு மாங்கன்னு ஒரு பக்கம் படிக்க வேண்டியது, ஒரு பக்கம் குடிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது. அது என்ன எவ்வளோ போதைக்குள்ள இருந்தாலுமே அந்த படிப்புங்கிறது வந்து நிறுத்தவே இல்லை. உங்களோட ஃபீல்டில் இருந்த நண்பர்கள் யாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? சத்யா இருக்கார் இல்லையா, சத்யா. அது எனக்கு சென்னை இன்னொரு வீடு மாதிரி தான். டெய்லியுமே மதியமானா அவர் வீட்டில் சாப்பாடு, எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஜிப்ரான், அவங்களாம் பயங்கர டார்ச்சர்லாம் கொடுத்துருக்கேன். ஆமாம், ஹாய் கோவிந்தசாமிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். 3 பேர். ஆமாம், ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் போய் குறும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சர்க்குணம், சூரிய நண்பன் மாதிரிலாம் நான் செல்லம் தான் கூப்பிட்டுக்குவோம். சூரிய அவர் செல்லம், அவள் நானும் செல்லம்மே. சூரிய தான் எங்களுக்கு நைட்டான பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. ஆமாம், பரோட்டாவுக்கு அவருக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னோட போதை பழக்கத்தினால என்னென்னா வர காசு ஒரே நாள் முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு வாடகைக்கெல்லாம் என் கையில் கொடுக்காம அவங்களாம் நேரடியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அப்பயும் அடங்கலை. அப்பயுமே போய் எங்கேயும் கொடுக்குறவங்களும் அங்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிக்குவேன். அப்போ பார்த்து தான் நான் வறுமை, நானாக ஏற்படுத்திக்கிட்ட வறுமை தான் அது யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையான. போதைக்குள்ளே போயிட்டும் போது என்னென்னா ஒரு கட்டம் வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கட் ஆகிடும். என்னோட 13 வயசில் குடிக்க ஆரம்பித்து 34 வயசில் தான் நான் விடுறேன் போதையை. இந்த உலகத்தை நான் பார்த்தது அந்த பிராண்டியோட கண்ணில் தான். நம்மளை போதையை நோக்கி தள்ளுறது சில, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள் தான். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம லைஃபே இழக்க வேண்டியிருக்கு. அந்த ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சால் ஒழிய நம்ம போதை விட்டு வெளியே வர முடியாது. போதை விட்டு வெளியே வராமல் நம்ம இந்த சமூகத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. குடிக்கிறது ரொம்ப அதிகமாகி ரொம்ப குடித்தா மறுவாழ்மையம் போகிறதுங்கிற மாதிரி மறுவாழ்மையம் ஒயின் ஷாப், மறுவாழ்மையம் ஒயின் ஷாப், இப்படி லைஃப் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளே நான் குடிச்சிட்டு வந்தேன்னா காலையில் 3 மணிக்கு சட்டி சுடுதடா பாட்டு கேட்கும். சட்டி சுட்டதடா 3 மணிக்கு கேட்கும், சவுண்டாக போடுவேன். அப்புறம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தலைகளாக நிற்கிறது, சிரசாசனம் பண்ணுவேன். பண்ணாத குறும்பெலாம் பண்ணுவேன். ஒரு 9 மாதத்தில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துமே ஒரு 3-4 நாளில் மீண்டும் சரியான குடி. ஆமாம், ஏன்னா எவ்வளோ கேவலமானவங்கிறத நானே பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஜிப்ரன் அண்ணாவோ, சத்யாவோ, இல்லை என்னை முன்னாடி என்னை பார்த்தவங்க அத்தனை பேருமே நான் பாட்டு எழுதி பயங்கரமாக வந்துகிட்டு இருக்காங்கிறதுலாம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. மாரி செல்வராஜ் உட்பட நான் போதை விட்டது தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ். ஆமாம், இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை. என்னோட காதலியை நான் பார்க்கறதுக்கு நான் எழுதின காதலை பாட்டை கேட்டுக்கிட்டே போனேன். உங்கள் மனைவிக்கு முதல்ல நீங்கள் எழுதின ஒரு காதல் கவிதைன்னா அது என்ன? இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு, என் ஒய்ஃப்க்கு நான் ஒரு கவிதை கூட எழுதுனதே இல்லைங்க. இன்னொன்று கண்ணதாசன் சொன்ன மாதிரி, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோக்கியதை எனக்கு உண்டு இருக்காருல கண்ணதாசன். நிறைய மேடைகளில் நானே உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் டு கம் அண்ட் டாக் as a guest. நிறைய பாடல் வரிகள் உங்களுடைய இதை வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வந்து இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம். பட் இன்னைக்கு உங்க கூட இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு ஜேர்னி, அதாவது இவருடைய இசையில், கார்த்திக் நேத்தாவோட வரிகளில் இந்த பாடல் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்குறப்போவே வந்து அழகா இருக்கே அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வர்றதுக்கு ஐ பிலீவ் தேர்ஸ் அ லாங் வே, ஒரு பெரிய பெரிய ஜேர்னி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்ததா? ஆமாம் இருந்தது. அடிப்படையிலே அதுதான். ஒரு 8வது 9வது படிக்கும் போதெல்லாம் எழுத ஆரம்பித்தது தான். அப்படி தான் ஆரம்பித்தது. ஆமாம், ஊரில் இருக்கும் போதுலேருந்தே தமிழ் மேலே ஒரு சொல்லுனா பற்று. ஆமாம், அப்படியே அதுலேருந்து ஆரம்பித்தது தான். ஓகே, இப்போ எழுதுறது 9th 10th அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒன்று கேட்கணும்னு தோணுது. லவ் லெட்டர்ஸ் அதிகம் எழுதுனது உண்டா?
எனக்கு எழுதினதில்லை, என்னோட நண்பர்களுக்கு எழுதி கொடுத்தது உண்டு. ஆமாம், அவங்களோட காதலுக்கெல்லாம் நான் தான் போஸ்ட் மேனும் நான் தான், லெட்டர் மேனும் நான் தான். இந்த பிரேசில் மாதிரியான சில நாடுகளில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து லெட்டர் எழுதுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஆமாம், அது படங்கள் வகையில் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவசரமாக எங்கேயா வெளியூர் போகிறவங்க வந்து அங்கே உட்காந்துருக்கவங்ககிட்ட தங்களுடைய செய்திகளை சொல்லிவிட்டு அவங்க அட்ரஸ் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவங்களா லெட்டரை எழுதி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்னோட பள்ளி நண்பர்களுடைய நிறைய காதல்களுக்கு நான் தான் கடிதமும் எழுதி கடிதாசி கொண்டு போய் கொடுத்ததும் நான் தான். அதில் ஒரு சிலது Success சரியாக. ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம். ச்சே, இன்னும் வெற்றி கதைகள் சின்ன வயசுல இருந்தே தொடங்கி இருக்கு. ஆனால் என் காதல் சக்ஸஸ் ஆகல. ஆகலையா? என்னங்க சொல்றீங்க? அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியல, அதனால கடிதம் எழுதுறது உங்களுக்கு யாருக்கு கடிதம் எழுதணுன்றது தெரியாம தெரியாம போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம், எழுத்துல ஆசை இருக்கு, இது சார்ந்த ஒரு வேலையும் இருக்கு, அதுவும் சினிமா துறையில இருக்கு அப்படின்றத எப்போ நீங்க உணர்ந்தீங்க, இல்ல எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படிலாம் எனக்கு இங்கே சென்னை வந்த பிறகு ஒரு சில வெற்றிகளுக்கு பிறகு தான் அப்படி இது ஒரு துறைன்னு எனக்கு உணர முடிஞ்சது. முன்னாடிலாம் அப்படி இல்லவே இல்லை. ஊர்லேருந்து கிளம்பி ஓடி வந்தப்பெல்லாம் ஒரு குருட்டாம்போக்கில் தான் ஓடி வந்தது. ஆமாம், முதல் வீட்டுக்கு பாடல் ஓடி எழுதும்போது வந்தீங்களா? எதுக்கு? ஆமாம், பாட்டு எழுத வீட்டில் விடுவாங்களா யாராவது, பாட்டு எழுத அப்படியா? போகிறேன். ஆமாம், நான் ஓடி வந்ததப்போ 9வது நான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன வயசு. என்னங்க சொல்றீங்க? 9th படிக்கிற பையன் சென்னைக்கு ஆமாம், தனியா வந்திருக்காரு. சேலம்லேருந்து ஓடி வந்துட்டேன். ஆ, அப்புறம் இருக்க முடியாமல் மீண்டும் திரும்பி ஊருக்கு போய் ம். +2லாம் போக வேண்டிய கட்டம். நான் இனிமேல் ஸ்கூல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நின்று. ஆமாம், அதன் பிறகு மீண்டும் அப்பா அம்மாவோட உறுதுணையோட அண்ணனோட ஹெல்ப்போட மீண்டும் வந்தேன். நான் ஓடி வந்தப்போ எனக்கு எந்த நோக்கமும் தெரியாது. சினிமாக்குள்ளே பாடலுங்கிறது ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் தெரியும். அங்கே ஒரு பெரிய துறை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று நினச்சிட்டோம், அதை செய்யணும், அவ்வளோதான். இதனால் வரைக்கும் அதுதான். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அதை செய்யணும். அது எந்த தடை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா இன்னமும் இருக்குது. அப்படி தான் அப்பயும் ஓடி வந்தது. ஓகே. 9th ஸ்டாண்டர்ட்ல வீட்ல இருந்து வந்தப்போ இங்க சென்னையில யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லை, உங்களுக்கு? யாருமே கிடையாது. அதான் எப்படி? ஒரு குருட்டு நம்பிக்கை தான். அப்போ வாட் இங்க என்ன நடந்தது எக்ஸாக்ட்டா சென்னை வந்து ஆமா. டைம்ல? சென்னை நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஸ்கூல் வேனில் ஏறி ஆ, ஸ்கூல் பேக்கில் இருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் துணிகளை அடுக்கிட்டு சில முகவரிகள் மட்டும் வச்சுருந்தேன். இங்கே சென்னையில் யார் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற சில முகவரிகள் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு சின்ன டைரி மாதிரி வச்சுட்டு சென்னைக்கு ஸ்கூல் வேன்லேருந்து இறங்கி பாதியில் இறங்கி அப்புறம் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி ஏறி ஓடி வந்தேன். ஆமாம், அப்படி தான் முதல் தொடங்கினது. அப்போ என்கிட்ட இருந்தது வந்து எஸ்ஏ ராஜ்குமாரோட முகவரி, அப்புறம் இன்னும் 2-3 பேரோட முகவரி. அந்த டைமில் எஸ்ஏ ராஜ்குமார் வந்து பயங்கர பீக்கில் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவர். அவரோட பாட்டு, அவரோட மென்மையாக இருக்குமா எல்லா பாட்டும். முதல்ல அவரை தான் பார்க்குறோம். பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பெரிய கனவு தான். மடைதி 2 அந்த மாதிரி தான் மனசுக்குள்ளே போகிறோம். எஸ்ஏ ராஜ்குமார் பார்க்குறோம், அவர் எல்லா பாட்டும் நமக்கு கொடுக்குறாரு. ஒரே பாட்டில் நம்ம பெரிய ஆள் ஆயிடுறோம். அப்படி தான் ஓடி வந்தேன். ஆமாம், அப்படி தான் தொடங்கினுச்சு. ஆனால் இங்கே வந்து அது கனவு தானே, ஆனால் நிஜம் ஒன்று இருக்குல்ல. நிஜம் என்ன வேற இருந்தது? நிஜம் ரொம்ப வேறையாக, ரொம்ப வெயிலாக சுட்டது. நான் வந்து அது இரவாக இருந்தாலும் வெயிலாக தான் சுட்டுச்சது. நான் அங்கேருந்து வந்து இவங்க முகவரியெல்லாம் கண்டுபிடிச்சி நான் போகிறதுக்கு மணி 11-11 ஆயிடுச்சு இரவு. போய் பார்த்து அங்கே ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்துலையும் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கேங்க, சாரை பார்க்கணும், பாட்டு எழுத வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் வச்சுருந்ததெல்லாம் கூட கையெழுத்து பிரதி தான். நானாக கைப்பட எழுதின கவிதைகள் தான். அது அவங்களெல்லாம் கவிதையாக கூட இருக்காது. ஒரு புத்தகம் போடணும் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்போ தெரியாது. 9வது இல்லையா, ரொம்ப சின்ன வயசு. தம்பி இப்படிலாம் வரக்கூடாதுங்க, என்ன டைமில் வந்திருக்கீங்க அப்படின்ட்டாரு. அப்போ தான் எனக்கு உரைச்சது. ஏன்னா மணி 11-12 ஆயிடுச்சு. நான் ஓடி வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த காசு வந்து, நான் ஸ்கூலில் வந்து பீப்புள் லீடராக இருந்தேன். என் கையில் குரூப் ஃபோட்டோக்காக கொடுத்துருந்தேன் 250 ரூபா தான் எடுத்துகிட்டு ஓடியாந்துருந்தேன். அதனால் அந்த காசு முடிஞ்சது. திரும்பி போகிறதுக்கு இப்போ காசு கிடையாது கையில். மீண்டும் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா எனக்கு கையில் காசு கிடையாது. அப்படி தான் இங்கே வந்து நின்னேன். ஆனால் வர வழியிலேயே பஸ்ஸில் வந்தேன் இல்லையா, பஸ்ஸில் வரும்போது வைரமுத்து அவர்களுடைய சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் அப்படின்னு ஒரு புக்கு, அதை நான் படிச்சுக்கிட்டே வரேன். எனக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னோட பார்த்துட்டே இருக்க சின்ன பையன் தான், என்னோட கொஞ்சம் எங்கள் ஒரு 10 வயசு அதிகமாக இருப்பார். பார்த்துட்டே வந்தாவில் எனக்கு ஒரு கட்டத்தில் அவர் என்கிட்ட பேசினார். தம்பி அந்த புக்கு நான் படிக்கலாமான்னு கேட்டார். படிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்படியே பேசிகிட்டே வந்தோம் சென்னை வர வரைக்கும். அவர் வந்து அக்ரிகல்ச்சரல் முடிச்சுட்டு எங்கேயோ அப்ராட் போகிறாரு, இங்கிலாண்டுக்கும் எங்கேயோ போகிறாரு, வேலை விஷயமா போகிறாரு. என்னை கேட்டார், நீ எங்கே போகிறேன்னு கேட்டார். நம்ம ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்க்கு எக்ஸாம் எழுதியிருந்தார். ஆமாம், +2 முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் நல்லா படித்தவர். எனக்கு அது மைண்டில் இருந்தது. அப்படின்னு என்னென்னு கூட எனக்கு தெரியாது. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார்.
நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் ஒரு கதையை விட்டுட்டு நான் பாட்டுக்கு சொல்ல முடியல என்னால், நான் வந்து ஊர்லேருந்து ஓடி வந்திருக்கேன், பாட்டு எழுத போகிறேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நான் பார்க்குறது ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க அப்படின்ட்டாரு. நான் ஐயோ அப்படின்ட்டு பயந்துட்டேன். அப்படியே ட்ரெஸ்லாம் என்னென்னா ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு தான் ஸ்கூல் வேனில் போனது. போய் ஒரு இடத்துல இறங்கினோம் பார்த்தீங்களா, இறங்கி அங்கே போய் கட்டண கழிப்பறையில் போய் பேக்கில் இருந்த மஃப்டியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் உள்ளே போட்டு தான் பஸ் ஏறினேன். ஆமாம், அங்கே என்னை ஹெல்ப் பண்ணது ஒரு பையன் இருக்கான், என்னோடய ஜூனியர் ஒருத்தர் ஸ்கூலில். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்டான், பஸ் ஏற்றி விட்டு. இந்த ரஜினி படத்தில் படிக்காதவன்ல தம்பி பார்த்துப்பாங்கிற மாதிரி அவன் வழி அனுப்பி விட்டான். அப்படி வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நீங்கள் போயிட்டு இந்த சென்னையில் நான் வந்து 3-4 நாள் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் இங்கே பர்ச்சேசிங்லாம் முடிச்சு தான் இங்கிலாந்து போவேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்களா வாங்க, அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம சந்திப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். எனக்கு சரி நாம தான் எஸ்.ஏ. ராஜ்குமார் பார்க்க போகிறோம், அவங்க நமக்கு குவார்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க, பெரிய பெரிய பங்களாவில் உட்கார வைக்க போகிறோம், எழுத வைக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருக்கே. ஆமாம், தூங்கி இருந்துச்சு அடுத்த நாள் காரில் தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் அப்படியான ஒன்று. அப்புறம் நைட் 12 ஆயிடுச்சு, எங்கே போகிறதுனே தெரில. வலசரவாக்கம் அவர் கொடுத்த அட்ரஸ் எடுத்து பார்த்தேன். வலசரவாக்கம் ஓம் சக்தி நகர், ஓம் சக்தி இல்லம், நல்ல மைண்டில் இருக்கு இன்னும். அங்கங்கே தடவி 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 போய் ஒரு 1:30-2 மணி இருக்கும் நான் அவரை போய் அடையிறதுக்கு. அந்த இடத்த அடைச்சிட்டேன். போய் பெல் அடித்தோடனே எனக்கு கைகாலம் ஒரு மாதிரி உதறிட்டு இருக்கு. எனக்கு திரும்பி போகிறதுக்கு எங்கே போகிறதுனே தெரியலையே. நான் பாட்டுக்கு ஒரு கனவுல ஓடியான்ட்டோம். அந்த பக்கம் பேரலாக எங்கள் அப்பா அம்மா என்ன தேடிட்டு இருக்காங்க. போய் தட்டி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நான் போலுன்னு அழுது அவர்கிட்ட உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி இதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. நான் அப்பயே நினச்சேன்டா நீ சின்ன பையன் தானே. அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க தான் பார்ட்டி இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள, ஏன்னா வெளிநாடு போக போகிறாரு. நம்ம இங்கேருந்து அடுத்த தெருவுக்கு போனாவே பாட்டு கேட்குற ஆளுங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அவர் வெளிநாடு போகிறதுனால அவங்க ஒரு ஜோதியில் இருந்தாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அந்த நைட்லாம் பார்க்கல, அவர் ஏன்னா அப்பா அம்மா தேடிட்டு இருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் தான் இருந்தது நான் வந்திருந்தப்போ, ஒரு நைட்டில் அவங்களுக்கு சொல்லி அங்கே ஊர்லேருந்து எங்கள் அப்பாவும் அழுவ ஒரு சிவாஜி கணேசனோட இது மாதிரி ஆயிடுச்சு அது. அப்புறம் அவனை அங்கேயே வச்சுருங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க, ஓடிடுவான் அவன், அங்கேயே வச்சுருங்க, நாங்கள் மார்னிங் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே சென்னையிலேயே எங்கள் அம்மாவோட அக்கா பையன் இங்கே ஒருத்தர் இருந்தார், அம்பத்தூர் பக்கமாக. அவருக்கு அவங்க ஃபோன் பண்ணி அப்புறம் அவரும் எங்கள் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கள் அப்பா நைட்டு சென்னைக்கு வந்து இங்கே வந்து அவங்க வந்து என்னை பார்த்தாங்க. இப்போ அவர் தான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னார் முதல்ல, பையன் வந்து சும்மா ஏதோ பிளைண்டாக ஓடி வந்துட்டான்னு நினைக்காதீங்க, அவங்க ஊரில் பயங்கர பித்தாக இருக்குது பாட்டு. நாங்கள் அந்த நைட் ஃபுல்லாக நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க அவ்வளோ பெரிய வயசில் பெரியவங்க அப்படிலாம் என்னை பார்க்கல, நானும் அவங்க பெரியவங்களாம் பார்க்கல. அந்த மதுபூத்தியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டேன், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே சரக்கு அடிச்சுட்டு தான் பேசணும். அப்புறம் அப்போல்லாம் நிறைய பேசியிருப்போம் போல அவர்கிட்ட பாட்டை பற்றி, அந்த இதெல்லாம் பற்றிலாம். எங்கள் அப்பாட்ட முதல்ல அவர் சொன்னது அதுதான். சென்னை எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்த்தோன்னே, எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும், பையன் பயங்கர பித்தாக இருக்கான், நீங்கள் வேறு எந்த பக்கம் விட்டிங்கனாலும் அவன் இங்கே தான் வருவான், அதனால் அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்ருங்க, அவனை வேறு பக்கம் திசை மாற்றணும்னு நினைக்காதீங்கன்னு அவர் புள்ளி போச்சவர் அவர் தான் சென்னையில். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபிசிக்ஸ் டீச்சர் ஸ்கூல்லேயே சொன்னார் அவர். ஆமாம், அவரே சொல்லிட்டார். இப்படி தான் ஆரம்பித்தது. ஆமாம், மீண்டும் அப்புறம் ஊருக்கு போனது. அப்புறம் சரி நானும் +2 முடிச்சிடலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் இங்கே இருக்குது, நீ முறைப்படி ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிச்சுக்கோ, இல்லைனா காலேஜும் இருக்குது, தமிழ் நீ படிக்கணும்னா தமிழ் காலேஜும் இருக்குது, நீ +2 முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் சரி அப்படி சொல்லிட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன் 9th இருந்து மீண்டும். ஆனாலும் மண்டை நிற்கலை. +2 இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, 9th 10th 11th 12th அப்படியே அப்பா, அதுக்கப்புறம் காலேஜ் வேறு படிக்கணும், அதான் நாளைக்கே நான் ஆயாகணும், உலக அழிய போகுதுன்ற மாதிரி நான் அப்படியே தட்டு மாதிரி +2 பாஸ் பண்ணிட்டு +2 போக வேண்டியது தான். ஆனால் வேண்டாம், எனக்கு ஸ்கூல் பக்கமே நான் போக மாட்டேன், நீ விட்டுருங்க, நான் என்னவோ பார்த்துக்கிறேன், ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போய் தான் கவிஞர் ஆகணுமா, கண்ணதாசலாம் ஆகலையா அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் என்னென்னலாம் சொல்லி ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி அவங்களும் பார்த்தாங்க. சரி வேறு வழியே இல்லை, தம்பி பயங்கர இதாக இருக்கான். அப்போ அண்ணன் சென்னையில் இருந்தார், அவர் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் சரி பையன் இவ்வளோ ஆசையாக இருக்கான். அது எங்கள் அண்ணன் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு, இன்னமும் அவர் தான் சப்போர்ட்டு. சரி அவன் ஒரு போக்கில் போகிறான்றான், இப்போ தான் போஸ்டரில் வந்துடுச்சு, கரஸில் வந்துடுச்சு, நம்ம ஏதோ ஒரு வழி பண்ணுவோம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட என்னை தங்க வச்சு சென்னையில் போஸ்டரில் படிக்க வச்சாங்க. அதான் கரஸில் ஒரு 2 நாள் பச்சை பாஸ் போயிட்டு வரணும் அப்படின்னு. எனக்கு இப்போ பச்சை பாஸ் காலேஜுக்கு தான் நான் போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் காலேஜ் முடிகிற வரைக்கும் பச்சை பாஸில் எனக்கு 2 நாள் கிளாஸ் மட்டும்தான்,
நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு. எனக்கு இது புரியறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. யாரும் அந்த டைமில் வாய்ப்பு தேடுறப்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பச்சை பாஸில் படிச்சுக்கிட்டு பச்சை பாஸ் ஸ்டூடெண்ட்டு. அவ்வளோதான் அறிவு எனக்கு. அப்படிதான் ஆரம்பிச்சது நான். ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவ்வளோ கன்விக்ஷனோட வந்திருக்கோம்னா அதில் சாதிச்சே ஆகணுன்ற கட்டாயம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரில் எப்படியெல்லாம் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க, எங்கெல்லாம் எந்தெந்த கதவுகளை தட்டினீங்க, இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் வாய்ப்புகள் வந்து நான் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி இன் தட்? எனக்கு சுத்தமாக அது வரைக்குமே எனக்கு பிளைண்ட் தான். இது வரைக்கும் பிளைண்டாக தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் அம்பத்தூர் போயிட்டேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறதுன்னா, எங்கள் அண்ணன் நிறைய பேரோட அட்ரஸ், எங்கள் அண்ணன் எப்போயுமே அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது பண்ணும். அசோக் பிரசன்னா அவர் எல்லாருக்குமே அது பண்ணுவார். கைட் பண்ணுறதுல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டர் தான் அவர். இங்கே சென்னையில் யாரெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவர் எனக்கு எடுத்து கொடுத்ததே அவர் தான். ஆமாம், நிறைய பேரோட டேரக்டர்ஸோட நம்பரு. அப்போ விக்டரி இந்த மாதிரி நிறைய அந்த அட்ரஸ் புக்கே நிறைய வரும். நிறைய பெரிய புக்ஸாக வரும். நம்பர் கிடைக்கும். அந்த டைரிலாம் வாங்கி அப்புறம் சில பர்சனலாக சில நம்பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவர் பேசிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் அனுப்பிச்சி விடுவார். நான் யார் எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது, நான் மட்டும் போயிட்டு வருவேன். அப்படி தான் இருந்தது. அப்படி ஒவ்வொரு அட்ரஸ்க்காக போக ஆரம்பிச்சது சென்னை வந்த பிறகு அப்பா அம்மாவோட சப்போர்ட்டில். ஆனால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியல. ஆமாம். அதன் பிறகு அண்ணன் யூஎஸ் போக வேண்டிய ஒரு இது வந்துச்சு. அண்ணனுக்கு யூஎஸில் வேலை கிடச்சிருச்சு. நான் வந்து எனக்கு இங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து வடபழனி போயிட்டு வர முடியலங்கிறதுனால எனக்கு வடபழனியில் ஒரு மேன்ஷனில் எனக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க, ரூம். எல்லாமே அவங்க தான். நான் போக வேண்டியது வர வேண்டியது தான். சாப்பாட்டுக்கு செலவுக்கெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப லக்கியாகவும் இருந்திருக்கீங்க. பயங்கர லக்கி. ஆமாம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் அருளப்பட்டவன் தான். அப்படி வடபழனி வந்த பிறகு நிறைய நண்பர்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ரமேஷ்னு ஒரு நண்பர், ஆமாம், அந்த விரும்புகிறேன்னு ஒரு படம் அப்போ வந்தது. விரும்புகிறேன் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. விரும்புகிறேன் ரமேஷ் தான் அவர் சொல்லுவாங்க. இப்போது அவரு நான் அப்புறம் திண்டுக்கல் சரவணன் இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்கார் இல்லையா, அவரு, நம்ம சூரி, நடிகர் சூரி. ஆமாம், நீங்கள்லாம் ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்தீங்க? ஆமாம், ஒன்றா இருந்தோம். ஒன்றுன்னா நாங்கள் 3 பேர் ஒன்றா இருந்தோம். சூரி பக்கத்து ரூமில் இருந்தாங்க. ஆமாம், அப்புறம் விமல். ஆமாம், இப்படி நிறைய பேர் நாங்கள் அப்படி பழக ஆரம்பித்தோம். அப்படி அந்த ரமேஷ் தான் வந்து முதல்ல நிறைய இடத்துல போகிறது வரதெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது கார்த்திக், நீ போயிட்டு வா, அங்கே ஒரு அண்ணன் இருக்கார் இறங்குவோன்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படி தான் தொட்டிஜி ஆஃபீஸ் போனது. ஆமாம், இதெல்லாமே 2005 இது நடந்தது. நான் வந்தது 2000 வந்தேன். 5 years ஆஃப் ஜேர்னி உள்ளே வந்து முதல் இது பண்ணுறதுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு எழுதின பாட்டு என்னவா இருந்தது? தொட்டிஜி படத்தில் தான் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் எழுதுனதா இல்லை கதை தோன்றியது தான்? கதை தான். ஏன்னா அது அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு கல்கட்டாக்கு வந்து கேர்ள்ஸோடு போவா, காலேஜ்லேருந்து போவா. அப்போ கல்கத்தாவை சுற்றி பார்த்துட்டு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமான ஊர், சில தப்பில் அந்த ஊரில் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டாக சொல்ல, அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆனால் கல்கத்தாவை பற்றி எழுதணும் அப்படின்ட்டாரு. எனக்கு நேதாஜியோட வெறியன் நான் ஸ்கூல் டைமில், அதனால தான் என் பேரையும் கார்த்திக் நேதான்னு மாற்றிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் நான் கல்கட்டாவை பற்றி படிச்சிருக்கேன். வெஸ்ட் பெங்கால் தான் அவர், நேதாஜி. அப்புறம் சரி இந்த பாட்டுக்காக மீண்டும் ஒரு முறை தேவநேய பாவனர் நூலகெல்லாம் போய் ஒரு 2-3 புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அப்படி எழுதுனது தான் அந்த பாட்டு. கல்கட்டாவோட மேப் அந்த பாட்டில் இருக்கும். முதல் பாட்டு எழுந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது? கிரெடிட்ஸ்ல வந்து கார்த்திக் நேதான்ற பேர் வந்தாச்சு. நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பாடுபட்டு 5 வருஷம்ன்றது நம்ம இப்போ சொல்லிடலாம் 5 years அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் அப்படின்றது யூ கான்ட், அது சொல்ல முடியாது, வார்த்தையில் போட முடியாது. ஸோ அவ்வளோ வருஷத்துடைய கனவு நடந்திருக்கு அப்படின்றப்போ அது எப்படி இருந்துச்சு? எனக்கு பெருசாக மைண்ட் ரியாக்ட் ஆகலை. ஏன்னா நான் இப்போ போதையில் உச்சமாக இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொன்னது, நான் ஊர்லேருந்து கிளம்பும் போதே ஒரு பக்கம் அந்த சினிமாவுக்கு பாட்டு எழுதணுங்கிற கனவு, இன்னொரு பக்கம் பயங்கர போதை. இது ரெண்டுமே தான் பேரலாக என் கூட வருது. ஆல்கஹாலிக் நீங்க அப்போ? ஆமாம், டு த கோர். நான் ஸ்கூல் டைம்லேயே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக அது உள்ள அந்த சிலிர்ப்பே ஏற்படலை. ஏன்னா எழுப்புற அளவுக்கு நான் இல்லை, நான் உச்சபட்ச மயக்கத்தில் தான் இருக்கேன். ஓகே, அறிமுகம் போட்டிருக்காரா, ஓகே அவருக்கு தான் பெருமை அப்படின்ற மாதிரி நான் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே தான் பயணமானது. ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் பாடல் எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது மக்கள்லாம், ஓ பாட்டு இவ்வளோ வேலை செய்யுமோ அப்படின்னு இப்போ தான் புரியுது. அப்போ புரியல. அப்போ ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம், அது சிறப்பாக செய்யணும், அதை நம்மளை நல்லா எழுதியிருக்கேன்டா அப்படி சொல்லணும், அந்த இது மட்டும்தான் இருந்தது. பேரை பார்த்தப்போ எனக்கு அப்படி இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கெல்லாம் அவங்க அழுது
இதெல்லாமே நடந்தது. ஆமாம் ஆமாம், பையன் சொன்னதை செஞ்சுட்டான்ற மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு, ஆமாம் பெருமையாக இருக்கும் ரொம்ப. ஆமாம் அவங்களுக்கும் அதே பயம் தான். இந்த பக்கம் நான் இதெல்லாம் போதையிலேருந்து விடுபடுவானா என்னன்னு தெரியலையே, இப்போ ஊருக்கும் போகிறேன்றான், சரியாக படிக்கவும் இல்லை, அவன் என்ன பண்ண போகிறான், அந்த ஒரு பயம்லாம் அவங்களுக்கு இல்லையா. அது முதல் பாட்டு வந்தவுடனே அது எங்கள் அப்பாலாம் அந்த என்னோட பேர் அந்த தெரிஞ்ச பேப்பர்லாம் வரும் இல்லையா, ஆமா, அதெல்லாம் ஆமா. கட் பண்ணிலாம் வச்சுட்டு அவ்வளோ ஒரு ஆனந்தமாலாம் வந்திருக்காரு அவர். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் படம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாட்டு கூட இருக்கலாம். குறிப்பாக நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரமன் சார் கூட ஒர்க் பண்ணுறப்போலாம் வந்து ஒரு 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 லிரிக்கோ 2 லிரிக்கோ கொடுத்தாலும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அவருக்கு நீங்கள் நிறைய எழுதி கொடுக்கணும், அதில் ரொம்ப சூஸ் பண்ணி அவர் எடுப்பார், ஃபில்டர் பண்ணி எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இனிஷியல் டேஸில் எந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்போ இட் வாஸ் வெரி டீடியஸ், உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்த மாதிரி இருந்தது. இந்த வே இட் இஸ் குட், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் அது விஷயம். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும்ல, ஒரு கசக்கி பிழிஞ்சு என்ன வார்த்தை இருக்குது, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்ச ஒரு டிரெக்டர்னா அது யாராக இருக்கும்? முதல் படமே தான் தொட்டிச்சேலே அப்படி தான். அப்படியா? ஆமாம், என்ன முதல் புது பையன்ல ஒரு சிம்புவோட படம் அது. ஆமாம். கலைப்புலி தானுவோட தயாரிப்பு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக். அப்போ யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அதுக்கப்புறம் தான் ஹாரிஸ் மாறினார். இப்படிலாம் இருக்கும்போது இல்லையா, அங்கே பெரிய போட்டி தான். ஏன்னா அதில் தாமரை அக்கா எழுதியிருந்தாங்க, கபிலண்ணன் எழுதியிருந்தாரு, எல்லாம் என்ன நான் மதிக்கிற வியக்கிற எல்லாருமே அதில் இருக்காங்க. அந்த இளங்கோன்னு சொல்லும் போது புதுசாக ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோண்டா, ட்ரை பண்ணி பார்ப்பேன்டான்னு சொல்லிட்டு அவர் வேறு பயங்கர ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா நம்ம ஊர்லேருந்து ஓடி வந்திருக்கோம், முதல் பாட்டு கிடச்சிருக்கு, ஏதாவது பண்ணி எழுதிடணும்னு ஒன்று. இந்த பக்கம் ரமேஷோட அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி ஆகணும். இளங்கோன்னே ஓவர ஸ்ட்ராங்காக சிபாரிசு பண்ணுறாரு. சின்ன பையன் நான் என் பையனுக்கு ட்ரை பண்ணுவோன்னு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, டைரக்டரும் இளங்கோனெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் துரை சாருக்கு ஒரு பயம், ரொம்ப சின்ன பையனாக அங்கே போய் நிற்கிறேங்கிறதுனால. இது எல்லாமே மண்டைக்குள்ளே எனக்கு. ஆமாம், சரி நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 60-70 பல்லவிகள் எழுதியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. மண்டை நிற்கவே இல்லை, எழுதிட்டே தான் இருந்தேன். அப்புறம் சரணங்களும் அதே மாதிரி எவ்வளோ மண்டைக்குள்ளே ஓடுதோ அதெல்லாம் எழுதிட்டு போய் அங்கே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவர் படிக்கிறாரு, அவர் வேறு ஏதோ டியூனில் பாடிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் நெஞ்சுக்குள்ளே திக்கு திக்குன்னு அடிக்குது. என்னை பார்க்குறாரு, அந்த இளங்கோவை பார்க்குறாரு. ஆனால் அப்போவே சொன்னல புது பையங்களாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ரியாக்ஷனில் பார்க்குறாரு அவர். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே கேட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் தப்பாக பாடுங்க சார் அப்படின்ட்டு. நான் முதல்ல இது நான் தப்பாக பாடுறேன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் எனக்கு கொடுத்த டியூன் வேறு, நீங்கள் வேறு எதையும் பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. எங்கள் டியூனை கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ சீரீஸில் இருந்தது, இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் அப்போ இல்லை. சீடியாக கேசட்டாக கூட ஞாபகம் இல்லை, கேசட்னு நினைக்கிறேன். ஓகே, அதை எடுத்து போட்டார். ஆனால் ஒன்று நான் சொன்ன மாதிரி அது வேற ஒரு டியூனில் ஓடிட்டு இருக்கு, இவர் வேற ஒரு டியூனில் பாடிட்டு இருக்காரு. ஓகே. அப்புறம் தான் அவருக்கே ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, நம்ம ரிஜெக்ட் பண்ண டியூனை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. கம்பெனியில் யுவன் சங்கர் ராஜா கொடுத்த ஒரு 2-3 டியூன்ஸில் டைரக்டர் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காரு. அதை எனக்கு கொடுக்காம அவர் வேண்டான்னு சொன்னதை கொடுத்துட்டாங்க. நானும் மாங்கன்னு அதை எழுதிட்டு போய் அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி ஓகே, எங்கள் சைடு தான் தப்பு நடந்திருக்கு, ஆனால் நீ நிறைய எழுதி கொடுத்துருக்க, அதனால் உனக்கு நான் பாட்டு தரேன் அப்படின்ட்டாரு. அப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன டியூனுக்கு ஓகே பண்ணாரோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் எழுதி தான் போனது. அப்பா, முதல் ஸ்டோரியே ரொம்ப பயங்கரமா இருக்கு. எழுதுற பேனால கூட மை தீந்துரும் போல, ஆனா வந்துகிட்டே இருக்கணும் போல, சுரந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அது வார்த்தை. எனக்கு இல்லை, அது தமிழ் படிக்கிற அத்தனை பேருக்குமே சுரந்துகிட்டு தான் இருக்கும். தமிழோட சுரப்பு அது ஒரு பெரும் கடல் அது. ஓகே, சம்வேர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றதுனால தான் அதில் உங்களுக்கு இப்போ அந்த ஒரு ஆல்கஹாலிக் இது இருந்ததா, அடிக்ஷன் இருந்தால் கூட, இல்லை வேறு சில விஷயங்கள் இருந்தால் கூட, இது மேலே எவ்வளோ ஐ குட் ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ காதல் இருந்தால் இதை விட்டு மட்டும் போகவே இல்லை. மேபி நீங்கள் ஒரு ஆல்கஹாலிக்கில் வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம், நீங்கள் நினச்ச கனவையே மறந்து வேறு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருந்துருக்கலாம். பட் இதை விடவே இல்லைல்ல. ஆமாம், அதுக்கு அந்த பாதுகாப்பாக சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எனக்கு அமைஞ்சது. அந்த அருளப்பட்டது தான் அது. அப்பா, அம்மா, அண்ணன் இவங்களோட அந்த அரவணைப்பு இருக்குல்ல, அது பெரும் அரண் எனக்கு. ஒரு மன்னனுக்கு எப்படி அந்த மதில்கள்லாம் அறமாக இருக்குமோ அந்த மாதிரி அரண் தான் இவங்க. ஆமாம், நான் எவ்வளோ வலிக்கு போனாலும் தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க இருந்தாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக வாசிக்கிறதுக்கான எல்லாமே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. அது எங்கள் அண்ணன் குறிப்பாக. சென்னை வந்த உடனே புத்தக கண்காட்சிக்கு போய் சிற்றிதழ்கள் எல்லாம் நான் சந்தா போட்டு விட்டேன். எங்கள் அண்ணன் அதை போட சொன்னார். நம்ம காலச்சுவடு, தீராநதி, இப்படி நிறைய இதழ்கள் வந்துச்சு. நிறைய இதழ்கள் இருந்தது. தமிழினி, புதிய பார்வை, உயிர்மை, இப்படி நிறைய சிற்றிதழ்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது சீரியஸ் லிட்ரேச்சர் அதில் இருக்கும். அதெல்லாமே சந்தா போட்டுற வேண்டியது.
போட்டு மாங்குன்னு ஒரு பக்கம் படிக்க வேண்டியது, ஒரு பக்கம் குடிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது. அப்புறம் ஏதோ ஒரு நாள் வாய்ப்பு தேட போகலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு தேடவும் போக வேண்டியது. இப்படி அது என்ன எவ்வளோ போதைக்குள்ள இருந்தாலுமே அந்த படிப்புங்கிறது வந்து நிறுத்தவே இல்லை. பேரலா அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய போதையில இருந்திருக்கீங்க, படிப்பு. ஆமாம், நிற்கவே இல்லை. தமிழ். ஆமாம். இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணன் வந்து நிறைய புத்தகங்கள் எனக்கு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த படிப்புங்கிறது ஓயவே இல்லை. எவ்வளோ குடியாக இருந்தாலுமே அந்த தொடர்ச்சியாக அது இருந்தது. அது எல்லாமே உள்ளே போய் ஆழமாக தங்கி இப்போல்லாம் கொஞ்சம் வெளிப்படுது. நான் எப்பயோ படித்ததெல்லாம் ரிஃப்ளெக்டாக இப்போ வரதை நான் உணர முடியுது. வெளியில ஊர்லேருந்து வர்றவங்க ஸ்பெஷலாக என்னென்னா, இங்கே இருக்கிற சினிமா வட்டாரங்களில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது என்ன ஒரு பாசம்னு தெரியாது. எல்லாரும் வந்து ஊரை விட்டு வந்திருக்கோம், எல்லாரும் ஃபேமிலி விட்டு வந்திருக்கோம், எல்லாம் ஒரே ஒரு காஸ்க்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இங்கே இனிஷியலாக உங்கள் கூட ட்ராவல் ஆகி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த உங்களோட ஃபீல்டில் இருந்த நண்பர்கள் யார்? என்னென்ன மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நிறைய பேர் இருக்காங்க. அது சி சத்யா முசுலியாட் இருக்கார் இல்லையா, சத்யா. அது எனக்கு சென்னை இன்னொரு வீடு மாதிரி தான். ஓ ஆமாம், தினமும் காலையில் அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அவர் அப்போது வடபழனியில் இருந்தார். வீடு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு தடுக்கி அதில் வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சுருந்தார். அவர் டெய்லியுமே மதியமானால் அவர் வீட்டில் சாப்பாடு எனக்கு பிரச்சனை கிடையாது. வீட்டில் அப்பா அம்மாவும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் சுற்றிக்கிட்டு இருந்தது என்னோட போக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சூறாவளி மாதிரி அடித்து தள்ளிடுச்சு. அப்பா மட்டும் சண்டை போட்டுக்கும். இப்படி தான் இப்போ இங்கே எனக்கு ஒரு சினிமாவெலாம் மீறி ஒரு அண்ணன் மாதிரி இருந்தவர் சி சத்யா. அதே மாதிரி மரியா மனோகர்னு ஒருத்தர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது வேறு பக்கம் இருக்கார். அவரோட அனுபவம் அப்படி தான். இந்த மாதிரி 3 வேளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்க. இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வருத்தப்படுவாங்க. கார்த்தி என்னடா இப்படியே போயிட்டுருக்கான், வந்து 10 நிமிஷத்தில் பாட்டு எழுதிட்டு ஓடிடுறான், ஆனால் வேறு பக்கம் போனாலும் தப்பாயிடுறானே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஆரம்ப கட்டத்தில் சினிமாக்குள்ளே பயங்கர எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. அப்புறம் ஜிப்ரான், அப்புறம் இது நாள் வரைக்கும் அது இப்போ உடன்பரவாக ஒரு அண்ணன் மாதிரி தான் இவங்க 3 பேருமே. அவங்களாம் பயங்கர டார்ச்சர்லாம் கொடுத்துருக்கேன். ஆமாம், தாய் கோவிந்தசாமிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் 3 பேர். ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் போய் குறும் பண்ணியிருக்கேன். இவ்வளோலாம் பண்ணியுமே கூட அவங்களுக்கு என்னென்னா, சரி அவங்க சோல் தப்பு இல்லை விட்டுரு, இருந்த என்ன இருந்தாலும் என்னது இது படுத்த சொல்லுவாங்க நாடோடிகளில், என்ன இருந்தாலும் அவங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிமா இல்லையா, அந்த மாதிரி நான் அது வெளிப்படையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரி ஓகே தேசம் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு 3 பேர், இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அப்புறம் சர்க்குணம், ஆமாம் அவரும் தான் ஒரு அண்ணன் மாதிரி தான். இப்போ நான் பழகிற அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு சினிமாக்காரனா நாங்கள் பழகினதே பார்த்துக்கிட்டதே இல்லை இது வரைக்கும். அவங்க ஒரு அண்ணன் தம்பியாக தான். ஆமாம், இவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு சினிமாக்குள்ள சப்போர்ட் இன்னும் இது நாள் வரைக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சாப்பாடுன்ற விஷயம் சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு. முக்கியமாக நிறைய சினிமாவில் இருக்கிற ஆட்கள் வந்து இப்போ நீங்கள் சூரியன் அண்ணா சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது என்னென்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பேக்ட் பண்ண வேர்ட்ஸாக இருந்தது. ஸோ அது சம் வே ஆர் தி அதர் சம் பீப்புள் அதை சொல்லியிருக்காங்க, சில பேர் அதை சொன்னதில்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் எல்லாரும் அதை ஒரு டைமில் நம்ம அண்டர்கோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எனக்காச்சும் இனிஷியல் ஸ்டேஜஸில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தருணங்கள் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறைய இருக்குது. என்னென்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருந்ததுனால காசு பணம் எனக்கு வரும், அந்த வறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை தான். ஆனால் என்னோட போதை பழக்கத்தினால என்னென்னா வர காசு ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. தம்பிக்கு நம்ம அவன் கேட்குறப்பெல்லாம் கொடுக்குறோம், அவனுக்கு ரொம்ப இது பண்ணுறதுனால அவன் ரொம்ப டெக்னிக் கிராண்டட் ஆகிட்டான். அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிப்போம். அதுவும் அவங்க வாண்டடாக தான் இழுத்து பிடிக்கிறது. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு வாடகைக்கெல்லாம் என் கையில் கொடுக்காம அவங்களாம் நேரடியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. நான் அப்பயும் அடங்கலை. அப்பயுமே போய் எங்கேயும் கொடுக்குறவங்கள அங்கெல்லாம் அடித்து பிடிச்சி வாங்கிக்குவேன். ஹோட்டலில் கொடுத்துருந்தாங்க சாப்பாட்டுக்கு, மெஸ்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மெஸ்ஸில் போய் போதை போட்டு தண்ணி போட்டு காசு வாங்கிடுவேன். நான் தானே சாப்பிட போகிறேன், அவங்க கொடுத்தா என்ன. நிஜமாவே நீங்கள் சண்டைலாம் வலிப்பீங்களா? ஆமாம், இந்த கோவிந்தசாமி தான் குருநாதா. உங்களை பார்த்தா துளி கூட அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியலையேங்க. அதோட ட்ரேசஸ் கூட இல்லையே, சத்தமா கூட பேச மாட்டீங்களே. அப்போ பயங்கரமாக தான் இருந்தேன். உள்ளுக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் நிறையா. அப்போ அப்படிலாம் இருந்ததுனால நான் பார்த்த வறுமை எப்படின்னா, இந்த மாதிரி என்னோட போதை பழக்கத்தினால என்கிட்ட பணமே தங்காது. ஆனால் அந்த நேரத்தில் நான் போதை போட்டே ஆகணும். போதை போட்டு முடிச்சு இப்போ காலையில் விடிஞ்சு எந்திரிச்சோன்னா பசிக்கும் இல்லையா, அப்போ போய் யார்ட்டையுமே கேட்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மாவை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகி ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கும் நான் குடிக்க தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் வந்து நின்ட்டேன். ஆமாம். அப்போ பார்த்து தான் நான் வறுமை. நானாக ஏற்படுத்திக்கிட்ட வறுமை தான் அது. நான் வறுமை ரொம்ப கோரமானது தான். நான் அப்படி நானாக ஏற்படுத்திக்கிட்டாலுமே அது பார்க்குறப்போ அது யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையானது தான். ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். பல நேரங்களில் அந்த தண்ணி குடிச்சிட்டு ஓட்டியிருக்கேன். அப்போ மட்டும் சொல்லலாம், நம்ம சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு அது ஒரு பக்கம் அது வைராக்கியம் வேறு. அப்படி தான் போனது. வறுமை ரொம்ப கொடுமையானது தான். சூரிய நண்பன் மாதிரிலாம் நான் செல்லம் செல்லம் தான் கூப்பிட்டுக்குவோம் சூரிய. அவர் செல்லமாவும் நானும் செல்லமே. செல்லெல்லாம் ரொம்ப வறுமை பற்றி ஒரு புத்தகங்களை சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 புத்தகம் எழுதிடுவாப்புல அப்படி ஒரு ஆள் சூரி. அவரோட ஸ்டோரி வந்து கேட்குறப்பெல்லாம் நிஜமாவே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கதை ஃபுல்லாகவே ஐ திங்க் நாங்கள் ஒரு 3 hours கிட்ட அந்த கான்வர்சேஷன் இருந்தது இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறப்போ. அவ்வளோ சோல்ஃபுல்லாக அவர் நரேட் பண்ணுறதும் இதெல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ ஹவு பிளெஸ்ட் வி ஆர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அது இருந்தது. ஆமாம், நாங்கள் இப்போ அந்த டைமில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே சூரிய தான் எங்களுக்கு நைட் ஆனால் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. ஆமாம், பரோட்டாவுக்கு அவருக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால வெண்ணிலா கபடிக்குள்ள அந்த பரோட்டா காமெடி அவ்வளோ போட்டானது. என்னடா பண்ணுறது, இப்போ சரக்கு இருக்கு அடிச்சிட்டோம், இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையாடான்ற மாதிரி உட்காந்துருக்கும்போது ஒரு தெய்வம் மாதிரி வருவாப்புல, ரெடி அப்படின்ட்டு 5 பரோட்டா 6 பரோட்டா எங்கேயோ பிடிச்சி கொண்டு வந்திருப்பாப்புல. அப்படி ஒரு தன்மையான மனிதன் தான் சூரி. ஆமாம், காசு கிடச்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவாப்புல. ரொம்ப நல்ல மனுஷன். அப்படி ஷேர் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தது. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜர்னி நான் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாகணும். இதுலேருந்து நிறைய பேர் நிறைய டேக்அவேஸ் இருக்கும், லெசன்ஸ் இருக்கும். ஓ, இது நம்ம பண்ணலாம், இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற லேர்னிங். ஆமாம், நான் பெரும்பாலும் அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சினிமாலேயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த காலம் போத வாழ்க்கை அதெல்லாம் விட அதையும் சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப நெருக்கமான இயக்குனர்கள், மியூசிக் டேரக்டர்ஸ்லாம். ஆனால் எனக்கு என்னென்னா, என்னோட கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லி ஏதோ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அப்படி இல்லை எனக்கு நோக்கம். என்ன மாதிரி கோடி பேர் இங்கே இருக்கான். அதேதான் என்னோட ஒரே நோக்கம் அதுதான். நீங்கள் சொல்கிறதுல ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உணர்ந்தது அது ஒன்று தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் இதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சொல்கிறீங்கன்னா அது ஒன்லி சோல் பர்பஸ் ஆஃப் இட். அதேதான் என்ன மாதிரி இருக்கிறவனுக்காக தான் நான் பேசுகிறேன். நம்ம என்னென்னா, போதைக்குள்ளே போயிட்ட போது என்னென்னா, ஒரு கட்டம் வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கட் ஆகிடும். நம்ம ரொம்ப தனிச்சு விடப்பட்டுருவோம். நம்ம மாறணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு சூழலையே அமையாமல் போயிடும். அது வெளியே வந்தவன் சொல்லும் போது, சரி நம்ம நண்பன் ஒருத்தர் சொல்கிறான்ற மாதிரி கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆமாம், நான் பேசின நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு நிறைய தம்பிங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணி இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பேசி அதிலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்சைட் கிடச்சி போதை போடாமல் இருக்கிற தம்பிகள் நான் பார்க்குறேன். எனக்கு ஃபோன் பேசுகிறாங்க. எனக்கு ஒரு பாட்டு எழுதி ஒரு 100 பேரை, ஒரு கோடி பேரை எவ்வளோ மனசு அமைதிப்படுத்த முடியுதோ அதுக்கு இணையானது தான் இது. ஆமாம் ஆமாம், நான் இப்படிலாம் போதை போட்டேன், ரொம்ப கேவலமாக லைஃப். ஆமாம் ஆமாம், இதை விட அது பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒண்ணுக்காக தான் நான் பேசுறதும், அதனால தான் கூச்சப்படாம. தேங்க்யூ ஃபார் டாக்கிங். இதை பற்றி நீங்கள் தைரியமாக பேசுறது வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட். உங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கிறப்போ இட் டசன்ட் கோ ராங். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ என்னோட 13 வயசில் குடிக்க ஆரம்பிச்சு 34 வயசுல தான் நான் விடுறேன் போதையை. முழுக்க முழுக்க போதையே தான். இதுக்கு இடையில தான் எழுதுனது, இதுக்கு இடையில தான் மனிதர்களை பார்த்தது, உறவு எல்லாமே. இந்த உலகத்தை நான் பார்த்தது அந்த பிராண்டியோட கண்ணில் தான், ஃபுல்லாக போதையின் கண்ணில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியுது ஏன், இப்போ தெரியுது அது போதை ஏன் நம்ம போட்டோம், போதைக்குள்ளே ஏன் போனோம் அப்படின்னு. இது தெரியாமல் தான் பல பேர் இருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. நம்மளை போதையை நோக்கி தள்ளுறது சில, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள் தான். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம லைஃபே இழக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, குடிக்கிறவங்களோடது. குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, எத்தனை போதை பழக்கம் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த ரூட் காஸை நம்ம கண்டுபிடிச்சால் ஒழிய நம்ம போதை விட்டு வெளியே வர முடியாது. போதை விட்டு வெளியே வராமல் நம்ம இந்த சமூகத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. குறைந்தபட்சம் மனைவிக்கு, அப்பா அம்மாவுக்கு, நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கணும் இல்லையா, நம்ம அதுவும் இருக்க முடியாமல் போயிடும். தனிமை எந்த விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாவோ இல்லை ஒரு பெரிய ப்ரெஷராகவோ இருந்துச்சு? ஆமாம், தனிமை தான் இருந்தது. ஆமாம், அதுதான் ரொம்ப முழுக்க என்னைய ஆட்கொண்டு என்னை வேறு பாதையில் கொண்டு போனது. அது எனக்கு புரிஞ்சது வந்து இந்த மாதிரி மறுவாழ் மையங்கள்லாம் போய் தான். சென்னையில் முதல்ல ஆரம்பிச்சது மறுவாழ் மையம் போகிறது. சென்னையில் நிறைய இடங்கள் போயிட்டேன். ஒவ்வொரு முறை போவேன், ஒரு 3 மாதம் அங்கே இருப்பேன். 3 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உள்ளே தான் அங்கே இருக்க போகிறோம், வெளியே போகிறதே இல்லை. 3 வேளை சாப்பாடு இருக்கும், மாத்திரைகள் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும். உள்ளே இருக்கும்போது ஞானவதை அடைஞ்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா சொல்லிடுவாங்க அவங்க, கிளாஸஸ் நடக்க 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 நம்ம உடம்பு நல்லா சாப்பிட பசி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும், மாத்திரை நல்ல தூக்கம் இதெல்லாம் வந்தவுடனே அந்த 3 மாதம் அப்படி ஜம்முன்னு இருப்போம். புஷ்டிக்க மாறிடுவீங்க. ஆமாம், அவ்வளோதான், இனிமேல் நம்ம குடிக்க மாட்டேன்டா, வெளியே போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு வெளியே வந்து ஒரு 2-3 நாள் மீண்டும் பயங்கர வழக்கமாக சாப்பிட்றத விட அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் மீண்டும் ரிஹாப் போக வேண்டியது. ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறது, படிக்கிறது, குடிக்கிறது, வாய்ப்பு தேர்றது இதெல்லாம் அப்படியே குறைஞ்சி குடிக்கிறது ரொம்ப அதிகமாகி ரொம்ப குடித்தா மறுவாழ் மையம் போகிறதுங்கிற மாதிரி மறுவாழ் மையம் ஒயின் ஷாப் இப்படி லைஃப் ஆகிடுச்சு. அப்பா அம்மா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு நான் கொடுத்த 1-2 சந்தோஷத்துமும் நான் பறித்து எடுத்துட்டேன். இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு தனிமை, எனக்கு மட்டும் தனிமை இல்லாமல் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு பயங்கர தனிமை ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆமாம், இப்படி ஒரு 6-7 ரிஹாப் போயிட்டு கடைசி எங்கள் அண்ணன் என்ன பிளான் பண்ணி, எங்கள் அண்ணா அப்பெல்லாம் யூஎஸ் போயிடுச்சு, இங்கே இல்லை. அவர் அங்கேருந்து அது ஒரு தேடி பார்த்துட்டு பாம்பேயில் கார்த்திக் கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கலாம், அங்கே ஒரு ரிஹாப் நான் பார்த்துருக்கேன், ஒருவேளை இங்கே சென்னைக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பக்கத்தில் இருக்கோங்கிறதுனால அவன் போயிட்டு வந்த உடனே அதையும் ஒரு இதாக எடுத்துக்கிறான் போல், கொஞ்சம் தொலைவாக அனுப்பிச்சி விட்டுருன்னு சொன்னார். என்கிட்ட கேட்டார். இந்த எந்த மறுவாழ் மையத்துமே என்னோட அனுமதி இல்லாமல் அவங்க அனுப்பிச்சதே கிடையாது. நான் கேட்பேன், நான் போயிடுறேன், என்னால் முடியல, மாறணும்னு நினைக்கிற முடியல, இதே தான் எனக்கு ஒரே கருத்து. நினைப்பேன், ஆனால் என்னால் செயல்படுத்த முடியாது. இப்படியே தான் ஃபேமிலியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போய் ஒரு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு தான் போனது. போய் அங்கே ஒரு 9 மாதம் இருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் எனக்கு முதல்ல ஒரு திறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நான் போராடுறேன், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. நல்லா தான் இருக்கும். வெளியே வந்து ஒரு 2-3 நாள் குடிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுவும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சுட்டு பயங்கரமாக அக்ரெசிவ் ஆகிடுறோம். ஏன்னு புரியலையே, எனக்கும் புரியல, அப்பா அம்மாவுக்கும் புரியல, என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஓவராக குடிச்சோன்னா கொண்டு போய் ஹாப்பிலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 3 மாதமாவது நிம்மதியாக இருக்கலாமே அவனோட சத்தம் இல்லாமல் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே நான் குடிச்சிட்டு வந்தேன்னா காலையில் 3 மணிக்கு சட்டி சுடுதரா பாட்டு கேட்கும். சட்டி சுட்ட தடா 3 மணிக்கு கேட்கும், சவுண்டாக போடுவேன். அப்புறம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தலைகளாக நிற்கிறது, சிரசாசனம் பண்ணுவேன், பண்ணாத குறும்பெல்லாம் பண்ணுவேன். அப்படியே ஒரு விடுகாலையில் ஒரு 2 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சு அப்படியே வீதியில் நடந்துக்கிட்டு சித்தர் பாடலாக பாடிட்டு போவோம் ஒயின் ஷாப் வரைக்கும். அப்போ லூஸில் நிறையா கிடைக்கும். இப்படி தான் இருந்தேன். அதனால் அவங்களுக்கும் ஒரு 3 மாதம் உன்னோட சத்தம் இல்லாமல் இருக்கும், அவங்களும் பல்ல கடிச்சிட்டு தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நானும் போகிறேன்ருவேன். நீங்கள் என்னை வந்து சுதந்திரமாக இருக்க விட மாட்டேறீங்க, நான் அப்படி பேசுவேன் அவங்ககிட்ட. அதுதான் சுதந்திரம் அப்போ நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இங்கே பாம்பேயில் போன பிறகு அங்கே இருந்த ஒரு தமிழர், ஞானேஸ்வரர்னு அவர் பேர். அங்கே எனக்கு ஹிந்தி ஒன்றும் தெரில, ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது, பேசுகிறேன். அவங்க என்னென்னா ஹிந்தியில் நீ ஹிந்தி கத்தி ஆகணுன்றாங்க என்கிட்ட. நான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு அப்போ சொல்ல முடியாதுல்ல. நிறையா அது ஒரு செல் மாதிரி தான், ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் அது. அங்கே இருந்த ஒரே ஒரு தமிழன், அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரில, தமிழன் பிறப்பால் தமிழன், அங்கேயே வளர்ந்தவர் தான் அவர். ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படி பேசுகிறாரு. அவர் தான் முதல்ல வந்து இந்த கிளாஸஸ்லாம் கவனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்ன சொன்னார்னா அவாய்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒன்று என்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல நான் அதை கேட்குறேன். அப்போ ரிஹாப்பில் இருக்கும்போது நான் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே உள்ளே அவங்க எழுதலாம் விடுவாங்க, நான் கவிதைலாம் எழுதுகிறேன், எனக்கு தோணுதெல்லாம் எழுதி தான் வைப்பேன். அவர் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு, அந்த அவாய்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்டூபிடிட்டி, இது வந்து நீ மைண்டில் வச்சுக்கோ. நான் எப்படி நீ ஒரு 2 மாதத்தில் கூட போயிடலாம், ஒரு 1 இயரில் நீ போயிடலாம், ஆனால் எனக்கு லைஃப் லாங் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே லைஃப் லாங் நீங்கள் லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து என்னோடய சொத்துக்காக என்னை குடிகாரன்னு ஒரு பட்டத்தை க்ரியேட் பண்ணி என்னை உள்ளே வச்சுட்டாங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் நான் வெளியே போக மாட்டேன். நான் குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது, எப்போயாவது ஒரு முறை நான் குடிப்பேன். ஆனால் என்னோடய சொத்து வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து என்னை இந்த ஒரு பேரில் உள்ளே போட்டாங்க. நீ அப்படிலாம் ரொம்ப சின்ன பையனாக இருக்க, தமிழ்நாட்டு பையனாக வேறு இருக்க, இந்த லைஃப் உனக்கு கூடாது, அதனால் இது மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு ஒரு பேப்பர்லையும் எழுதி கொடுத்தாரு. அங்கே நோட் புக்கில் எங்களுக்கு கொடுப்பாங்க கிளாஸஸ் நடக்கிறதுனால, அதில் ஒரு நோட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை சொன்னவர் வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் மைண்டில் வச்சுக்கொண்டார். நானும் ஒரு வருஷம் போயிருந்தேன். ஒரு 9 மாதத்துல என்னால் முடியல. அங்கே அவங்க அந்த ஹிந்தி பேசணும்னு சொன்னோன்னே என்னால் முடியல. இங்கே இருக்கும்போதே அப்படி இருந்தால் அப்புறம் அங்கே போய் நம்மளுக்கு ஹிந்தி பேசுவேன், எப்படி இங்கிலீஷ்லேயே தான் பேசுவேன். அங்கே என்கவுண்டர் செஷன் ஒன்று நடக்கும். நம்மளோட கோவத்தை வந்து அப்போதைக்கு காட்டாமல் ஒரு 2 நாள் கழித்து தள்ளி காட்டுறது அப்படின்னு ஒரு செஷன் அங்கே இருக்குது. அங்கே நடந்த அந்த செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்தது. அங்கே என்னென்னா போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, ஒரு 72 டிஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போர்டு இருக்கும்.
இன்னொரு பக்கம் நம்ம தவிர்க்க வேண்டிய டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நல்லா யூஸ்வலான தியானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே மாஸ்டர்ஸும் வருவாங்க, வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. கண்ணை மூடி நம்மளுடைய மைண்டில் ஓடுறதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது தான். இது ஒரு கிளாஸ் அங்கே இருக்கும், ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் ஹவர்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புரிய ஆரம்பிச்சது. அவங்க இது எதுக்காக பண்ணுறதுலாம் அவங்க சொல்லலை. இந்த பக்கம் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு 9 மாதத்தில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துமே ஒரு 3-4 நாளில் மீண்டும் சரியான குடி. ஆமாம். ஆனால் இந்த முறை எனக்கு நடந்த மாற்றம் என்னென்னா, ஒவ்வொரு முறை நான் குடிக்கும் போது இந்த அவாய்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்டூபிடிட்டி வந்துகிட்டே இருக்கு மைண்டில். எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வழக்கமாக சித்தர் பாடல் வரும், நல்லா சத்தம் போட்டு ரோடோட சுற்றுவோம், எல்லாத்தையும் சண்டை போடுவோம். இந்த முறை இது வந்துகிட்டே இருக்குது. அந்த ஜேகே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திங்கிறது என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஜேகேங்கிறது எவ்வளோ போதையாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் ஒரு 10 நாள் 5 நாள் பாம்பேலேருந்து வந்த பிறகு லைப்ரரி போய் முதல்ல ஜேகேனா யார் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தது தான் டோட்டலாக மைண்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஒரு மனுஷன் புக்ஸில் சொல்லியிருக்காப்புல. புக்ஸில் சொல்லலை, அவர் சொன்ன விஷயங்கள் உங்கள் புக் ஆகியிருக்காங்க. அவர் ஒரு ஸ்பீக்கர் தான், அவர் கிரேட் ஃபிலாசபர், அவர் ஒரு மாடர்ன் ஃபிலாசபர் இந்தியாவில். எனக்குள்ளே என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ ஒருத்தன் தெளிவாக சொல்கிறான். அவர் அந்த புக்கை படிக்க எனக்கு தெரியுது, ஓ ஆமாம் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு, இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகுது. எனக்குள்ளே இருந்த எல்லா நம்பிக்கைகளையுமே அந்த ஆள் அவர் உடனே உடைக்கிறாப்புல. ஒவ்வொரு நம்பிக்கையும் உடைக்கிறாரு. எனக்குள்ளே இருந்த கடவுள் நம்பிக்கை உடைக்கிறாரு, எனக்குள்ளே இருந்த ஃபால்ஸ் பிலீஃப்ஸு, இப்படி எனக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனையாக இருக்கோ அது ஒவ்வொன்றா அவர் உடைக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக அவர் மூலமாக எனக்கு தெரியுது. என்னோடய பிரச்சனை எனக்கு என்னுடைய தனிமை. நான் அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சோஷியல் லைஃப்பில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே ஏன் அந்த லோன்லினஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் அவர் சொல்கிறாரு. நான் என்னை ஏன் இந்த சோஷியல் லைஃப்பில் ஒருத்தனா பார்க்கவே இல்லை, என்னோட ஐங்கிறது என்னை தனியாகவே வச்சிருக்கு அப்படிங்கிறது அவர் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாரு, சுட்டி காமிக்கிறது அவரோட புக்ஸு. இதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் விபாக்ஷனான்னு ஒரு கிளாஸ் போக ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திலேருந்து அப்படியே நம்ம தமிழ் மெய்யல் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு லைஃப்குள்ளே. நம்ம ரமணரில் ஆரம்பித்து தாய்மானவர், திருமூலர், இந்த பக்கம் அத்வைதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்படி ஒருத்தராக போய் மேலை நாடுகளில் இருக்கிற எல்லாருமே அப்படியே புக் வாயிலாக புத்தகம் மூலமாக அப்படியே ஹெல்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விபாக்ஷனா கிளாஸ் போன பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான தியானம் இல்லையா, அது ஸ்ட்ராங்கான தியானம் உண்டு. மற்ற இடங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ உன்னோட மைண்டை அடக்கு, நீ ஒரு புள்ளிக்குள்ளே கட்டுப்படுத்தி வை, இந்த முத்திரை போட்டுக்கோ, இப்படி நில்லு அப்படி நில்லு, இது எல்லாமே எதுனா விபாக்ஷனாலையும் சரி ஜேகேவும் சரி அது ரெண்டுமே சொல்லலை. ரமண மகரிஷியுமே அதை சொல்லலை. நானும் இந்த கிளாஸஸ்லாம் போயிருக்கேன். எனக்கு என்னென்னா இந்த ரூட்டில் போய் பார்ப்போம், இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனாலும் மைண்டை கட்டுப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அது ரொம்ப திமிருது. அப்போ இது நமக்கு பாதையாக இல்லைன்னு மைண்டுக்கு தெரியுது. இங்கே தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ரமணரும், விபாக்ஷனா அது வந்து புத்தரோட ஒரு வே ஆஃப் மெடிடேஷன். அது அந்த விபாக்ஷனாங்கிறது. விபாக்ஷனால தான் ரொம்ப தெளிவாக மைண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுதுன்னா, கண்ணை மூடி நீங்கள் எந்த புள்ளியிலும் உங்கள் மைண்டை வைக்க வேண்டாம், எந்த முத்திரையும் போட்டுக்க வேண்டாம், எந்த கடவுளும் உங்களுக்கு வேண்டாம். கடவுளுங்கிற மேட்டரே அங்கே இல்லை விபாக்ஷனால. உங்களோட தாட்ஸோட நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களோட இந்த நானுங்கிற அகந்த எண்ணமும் உங்களோட எண்ணங்களும் மீட் பண்ணிக்க போகுது. இது ஒன்று தான் அவங்களோட கான்செப்ட். இதில் போய் உட்காந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்கும் இல்லையா, அந்த வெளி உலகத்துக்கு அது எல்லாத்தையும் மறைச்சி அப்படிலாம் இல்லைங்கோ, நான் வந்து சமத்து பிள்ளைங்கோ அப்படி தானே காமிச்சிட்டு இருப்போம். ஆனால் என்னோட நான் கண்ண மூடி உட்காரும் போது நான் எவ்வளோ கேவலமானவங்கிறத நானே பார்க்குறேன். ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன், க்ளோஸாக பார்க்குறேன். இவ்வளோ கேவலமானவன் நாம அப்படின்னு ஒரு கில்ட்டை முதல்ல எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த விபாக்ஷனா கிளாஸு. இந்த பக்கம் ரமணரும் அதே தான் சொல்கிறாரு. ஏறக்குறைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெய்யல் எல்லாமே சொல்கிறது அதுதான். உன்னுடைய எண்ணங்களை நீ ஸ்ட்ராங்காக கவனி, ரெசிஸ்ட் பண்ணாத. சில தப்பான எண்ணங்கள் வந்தாலுமே ஐயோ தப்புன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணி ஓடாமல், அதுவும் உன்னோட எண்ணங்கள் தான், அதுவும் உன்னோட ஐலேருந்து வர்றது தான், அதனால் அதை சிரமப்படாமல் அதையும் கவனின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய நியாயமான மெடிடேஷன் ஃபார்மு. அதுக்குள்ளே போன பிறகு தான் எனக்குள்ளே எத்தனை பிழைகள் இருக்கோ அது எல்லாமே நான் ஒரு கட்டத்தில் எழுத ஆரம்பிச்சது. ஆமாம். இந்த எழுத ஆரம்பிச்சது எங்கேருந்து வந்ததுன்னா, இன்வென்ட்ரின்னு அது வந்து வெஸ்டர்னில் இருந்து ரொம்ப ஃபேமஸாக உங்களோட குறைகளை நாமளே எழுதி பார்க்குறது. அது ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலனா அதை எழுதி கசக்கி போட்டுறணும்ட்டு.
இப்போ அதையும் நம்ம இந்தியன் மெடிடேஷன் மெத்தடு நான் ரெண்டையும் ஒட்ட வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் மைண்டில் என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே நான் ரெசிஸ்டே பண்ணாமல் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மைண்டுக்குள்ளே. இது எனக்கு ருட்டீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ இருந்துட்டு வெளியே வந்த பிறகு எழுதி பார்ப்பேன் மைண்டில் என்ன ஓடுச்சோ அது எல்லாமே. இப்படி ஓடுறதுல இருக்கு இல்லையா, ஒரு மாதம் முழுக்க எழுதி பார்த்தேன். இந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் இப்படி நிறைய 1 வருஷம் ஃபுல்லாக எழுதி பார்த்துருக்கேன். ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் முதல்ல எழுதி பார்த்தப்போ தாட்ஸ் ஒரு பக்கம் எழுதிட்டேன், இன்னொரு பக்கம் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குன்னு எழுதிட்டேன். ஆங்கர் இருக்குது, நிறையா கில்ட் நிறையா இருக்குது, ஃபியர் இருக்குது, இப்படி நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் எழுதுறதுனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறப்போ இந்த ஒரு வாரத்தில் அதிகமாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கில்ட் அதிகமாக இருந்திருக்கு. சரி, நோட் பண்ணிட்டு விட்டாச்சு. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இப்படி அடுத்து ஒரு மாதம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 1 மாதம் ஒரு 1 இயர் முடிச்சுட்டு அந்த நோட் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு முறை பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. மற்ற எல்லாமே அப்படியே குறைஞ்சிருக்கு. அந்த லெவல் குறைஞ்சிருக்கு. ஃபியர் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஹாப்பினஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. வெறும் இந்த என்ன சொல்கிறது, ஒரு அன்னோன் ஃபியர்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் வேக்கம், இது எல்லாமே அதிகமாக இல்லை. டெய்லியுமே இருந்தது 3 இருந்திருக்கு. அந்த ஆமாம், கில்ட் 1, லோன்லினஸ் 1, கிராண்டியோசிட்டி 1. கிராண்டியோசிட்டி இந்த படாடோபம்னு சொல்லுவாங்க தமிழில். அது கூட தமிழ் சொல் கூட கிடையாது, ஒரு ஆடம்பர சிந்தனை. உங்களுக்கு நான் ஒன்று செய்யணும், நீங்கள் அதனால் ஹாப்பி ஆவீங்க இல்லையா, அதனால் அதுக்காக என்ன வேணால் செய்வேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தா நீங்கள் ஹாப்பி ஆவீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாண்டடாக தேடி போய் உங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன். அப்படி ஒரு கேரக்டர் தான் நான். உங்களுக்கு குடிப்பீங்க, உங்களுக்கு குடிச்ச பயங்கர ஹாப்பியாகிருவீங்க அப்படின்னா என்கிட்ட காசு இல்லைனாலும் எதையா வித்தாவது உங்களுக்கு நான் குடிக்க வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் சாப்பிட்றதுல ஹாப்பியாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே பண்ணாலும் நான் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தோம். அதில் எனக்கு ஒரு போதை, அது ஒரு ஹாப்பினஸ் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது தப்பு அப்படின்னு ஜேகேலாம் சொல்கிறாரு. பிறகு அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் தப்பு. அது உன்னோட ஹாப்பினஸ் கிடையாது, அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது உனக்கு ஹாப்பினஸ் ஆகிறது இல்லை, உனக்கு அது போதையாக மாறுது, அது ஒரு அடிக்ஷன் தான் ஜேகே தான் சொல்லி புரிய வைக்கிறாப்புல. இப்படி இந்த 3மே தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்ச உடனே தலைமையில் இருந்த வேதாளம் இருக்கு இல்லையா, அப்படியே இறங்கிடுச்சு. இப்போ ஏதோ பாரம் வெளியே போன மாதிரி மைண்டு உணர்வு. அப்போது அந்த தனிமை உணர்வும் இந்த குற்ற உணர்வும் இந்த படாடோபம் அந்த ஆடம்பர சிந்தனையும் தான் நம்மளை மீண்டும் 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 கொண்டு போய் போதையில் விடுறது. இப்போ நாம் போக வேண்டியது ஒயின் ஷாப்பை மூட வேண்டியதில்லை, நம்மளோட மைண்டை திறக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் புரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த லோன்லினஸ் எப்படி போகிறது, கில்ட்டை எப்படி போக்குறது, இதெல்லாம் எப்படி போக்குறது, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நடந்திருக்கு. அதில் என்னெல்லாம் நம்மளை ஒர்க் பண்ணால் இது சரியாகுன்றது நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க. ஆமாம், அதுலேருந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் சொசைட்டியும் வந்து அவன் குடிகார நாய், அவன் போதக்கார நாயின்னு சொல்லிவிடும், ஃபேமிலியுமே அது உருப்படாதுன்னு சொல்லுவோம். இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த போதக்காரனுக்குள்ளே ஆகச்சிறந்த கலைஞன் இருப்பான், ஆகச்சிறந்த சயின்டிஸ்ட் இருப்பான், ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞன் இருப்பான், சொல்ல முடியாது ஒரு பெரிய முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி கூட அவங்களுக்கு இருப்பான் இல்லையா. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மக்களுக்கும் தெரியணும், அந்த சொசைட்டிக்கும் தெரியணும், அந்த போதையிலேருந்து வெளியே வரணுங்கிற அந்த விருப்பம், போதை போகிறவங்க இது இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு அடிச்சிக்க முடியாது யாரும். இங்கே இல்லாத திறமைகள் கிடையாது. இன்றைக்கி தெளிவாக போதையை நம்மளை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் அப்படி தானே இருந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஜிப்ரன் அண்ணாவோ சத்யாவோ இல்லை முன்னாடி என்னை பார்த்தவங்க அத்தனை பேருமே நான் பாட்டு எழுதி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. மாரி செல்வராஜ் உட்பட ரீசெண்டாக மாரியும் சொல்லியிருந்தாங்க தம்பி. நான் போதை விட்டது தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ். ஆமாம், அதனால் இந்த இது தெரிய வரணும் ஒவ்வொரு போதை போடுறவங்களுக்கும். மறுவாழ்வு மையங்கள் இதை சரியாக செய்யணும். ஆமாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இது ஒரு நோய் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆமாம், நீங்கள் கதை நரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்க உள்ள, இவர் சரியானாரா இல்லையா, அந்த பழக்கத்தை வெளில வந்தாரா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரியே இருந்துச்சு. ஐம் கிளாட் தட் யூ ஜஸ்ட் லெஃப்ட் இட் அசைட். அது உங்களுக்கு ஆமாம், இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை, இதெல்லாமே. Now it's a happy life, happy family. சூப்பர் ஃபேமிலி. ஆமாம், ஒரு லவ் ஃபேமிலி அது. இப்போ இந்த லவ் ஃபேமிலி அப்படின்னோடனே எனக்கு தோணுது என்னன்னா, நிறைய லவ் பாடல்கள், காதல் வந்து அப்படியே என்னடா இப்படி ஒருத்தர் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரா அப்படின்ற மாதிரியான வரிகள், சொற்கள் எங்கேருந்து காயின் பண்ணுறீங்கன்னு தெரியல. Tell us about your life, உங்களோட லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கள். அது ஒரு பெரும் விபத்து, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட விபத்து அது எனக்கு. ஓகே. பள்ளி நாட்களில் ஒரு லவ் இருந்தது,
ஒரு பொண்ணு என்னோட சீனியர் அவங்க, அப்புறம் என்னோட தமிழ் டீச்சர் அவங்களையும். ஆமாம், அப்போயே நான் ஒரு விண்ணத்தாண்டி வருவாயா பண்ணியிருக்கேன். ஆமாம், அதனால் என்னோட தமிழ் ஆசிரியை அவங்களையும் நான் காதலித்தேன். இப்படி ஒரு லவ் இருந்தது, ஒரு க்ரஷ் வகையான காதல். அப்புறம் அந்த போதையெல்லாம் ஓவராக உச்சமாகி போயிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் வந்து யாராவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு முகத்தை பார்த்துட்டு மைண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க யாருன்னெலாம் தெரியாது எனக்கு. அந்த முகத்தை ஒரு கதவு, அந்த நிலவாசலில் சாஞ்சிக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம், அப்படியே நிறுத்தி ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஏறக்குறைய அது ஒரு சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை சைட் அடிச்சிருக்கேன் அவ்வளோதான். அந்த ஃபோட்டோவை போய் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி என் பேர் கார்த்திக் நேத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு கூட தெரில. முதல் அடி ஆட்டோக்கார அசிங்கப்பட்டானான்ற மாதிரி. ஆனால் யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டாலும் இவ்வளோ அப்போல்லாம் பாட்டு நிறைய எழுதியிருக்கேன். நான் சொல்கிறது என்னோட 34 வயசில் இப்போது நிறைய படங்கள்லாம் எழுதி. அப்புறம் இந்த மாதிரி என்னோட பேர் கார்த்திக் நேத்தாங்க அப்படின்னா அவங்கள ஹாய் கீதான்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன வச்சு தெரிஞ்சவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமான்னு அவங்க கேட்குறாங்க சாட் பாக்ஸில் வந்து. இல்லை மீட் பண்ணது இல்லைங்க, அப்புறம் என்ன ஹாய் கீதான்னு ரொம்ப உரிமையாக கேட்குறீங்களேன்னு சொல்கிறாங்க. தெரிலைங்க, உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன் பிடிச்சி போச்சு, உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சுங்க, அதனால தான் பண்ணேன். என்னோட பேர் இந்த மாதிரி கார்த்திக் நேத்தா அப்படின்னா எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அது தெரியாது அப்படின்ட்டாங்க. ஐயோ செகண்ட் முறையுமாடா அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக அந்த டைமில் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்னுடைய ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது. ஆமாம், அப்போ ஏதோ ஒரு படம் எழுதியிருந்தேன், அந்த இன்டர்வியூ வந்திருந்தது. அது அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி கார்த்திக் நேத்தா நான் வந்து இதான் என்னோடய லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாடத்துலாம் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்லுது கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் ஒரே வார்த்தையாக. அப்பையும் நான் போதையில் தான் இருக்கேன், பூசராக தான் இருக்கேன், வித்ட்ராவல் சிம்டமில் இருக்கேன். ஒரு குடிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன், உடம்பு சரியானா குடிச்சிருவேன் அப்படி இருக்கேன். வித்ட்ராவல் சிம்டமில் ஒரு மாதிரி அது மயக்க நிலையாக தான் இருக்கும், அது தெளிவான இதாக இருக்காது மைண்டு. அந்த மயக்கத்தை தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு ஷாக்காகி என்னன்னு ஒரு எமோஜி ஒன்று போட்டாங்க. ஷாக்காக, யாருன்னே தெரியாது, நீங்கள் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிறியானா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்ன பைத்தியமான்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. இல்லைங்க மனசில் பட்டதான் நான் கேட்டேன், என்னோடய பாஸ்ட்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாட்டிங்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. உடனே நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். இது எல்லாமே நான் தெளிவாக பிளான் பண்ணி எதுவுமே நடக்கலை. ஃபோட்டோவை பார்க்குறேன், என் மைண்டுக்குள்ளே அந்த பொண்ணை கல்யாணம் ஒரு விபத்துன்னு சொல்லிட்டீங்களே ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஆமாம், அவங்களும் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரில் பேச ஆரம்பித்தோம். கரெக்டாக அந்த வித்ட்ராவல் சிம்டம் கொஞ்சம் எனக்கு கைகள்லாம் உதற ஆரம்பித்து ஹலூசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன். அட்மிட் ஆகி அங்கே ஒரு மாதம் 1.5 மாதம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 மாதமும் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பேசுகிறது தான் இப்படி பேசி என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட நான் எப்படி ஷேர் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி இப்படி தான் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கே பிடிக்காத ஒரு கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன். வெளியே வரணும்னு நினைக்கிற முடிய மாட்டுது. என்னமோ தெரில, உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து சரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு யோசனை இருக்குது, ஆனால் போதையை நம்ம விடலை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். போதை விட்டு வெளியே வந்து மீண்டும் போதை போடுறோமா இல்லையா, நான் சம்பாதிக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. நான் பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இந்த குழப்பெல்லாம் மைண்டில் இருக்குது. இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி இது எல்லாமே ஒரு பாட்டுக்கு நடக்குது. என் கையை பிடிச்சி யாரும் எழுத வைக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேசினோமா, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் பார்க்கல, அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், என்னோட 22 வயசுலேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா கல்யாணம் பண்ணி வச்சாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கால் கட்டு போட்டோம்னா அவெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுவான். அப்படி அவங்களுக்கு நான் எனக்கு ஸ்ட்ரிக்டாக அது வேணான்ட்டேன். நான் போதை போட்டு அந்த பழக்கத்தோடு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 நடக்கும். ஒன்று நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துடுவேன், இல்லையா அந்த பொண்ணு என் டார்ச்சர் தராங்காமல் எனக்கு கொலை பண்ணிடுவா. இது மட்டும்தான் நடக்கும். அதனால் போதையோட தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்கள விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் பையனை கேட்குறானே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபோன் நம்பரும் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா நேராக அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி தம்பி சொல்கிறாம்மா, அவங்களுக்கு விருப்பம் தானே, தம்பி பற்றிலாம் தெரியுமான்னு அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம், ஒரு குடிகாரம் பையனை கட்டி வச்சிட்டாங்களே நான் ஆயிடக்கூடாதுன்ட்டு. இல்லை கார்த்திக் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்கம்மா, அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன்
அது கார்த்திக் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி நாங்கள் மாற்றிக்கிறோம் இன்னும் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நாங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி, நானும் என்னோட மனைவியும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா சந்தித்து நிச்சயம்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ சொன்னாங்க, நான் முன்ன பார்த்துக்கவே இல்லை, அதுக்குள்ளே கல்யாணமேவா நமக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நான் போனது அவங்க வீட்டுக்கு தான். என்னோட அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறேன். இங்கேருந்து என்னோடய மேனேஜரோட கார் ஏறும்போது எனக்கு சிலுத்துருச்சு. கார் ஏறி அவரோட ரேடியோ அவர் போகிறாருங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. காதலை ஓடுது. என்னோட காதலியை நான் பார்க்கறதுக்கு நான் எழுதுன காதலை பாட்டை கேட்டுக்கிட்டே போனேன் ஆத்தூருக்கு. அவர் முழிக்கிறார், என்னையா ஓம் பாட்டே உனக்கு போடுறாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, ஏன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் பார்த்தது எனக்கு ஒரு மேஜிக்கு. அந்த பொண்ணு நான் அவ்வளோ போல்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டது, நான் எவ்வளோ அவனோட பாஸ்ட்டை சொல்லியும் அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி பெருசுங்கெல்லாம் சேர்ந்து எங்களை முடிவு பண்ணி லாக் பண்ணது, நான் ஏறும்போது நான் எழுதின பாட்டே ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு அமைஞ்சது. இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து நான் ஒன்று தான் முடிவு பண்ணிக்கிட்டேன், இது இறைவனின் செயல். ஆமாம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரும் வழிநடத்தல் இருக்குன்னு அப்போ புரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரியான நான் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுற ப்ராக்டிஸ் ஒன்று, இந்த பக்கம் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாயா நீ மட்டும் இங்கே தனியாக கிடையாது, உட்காந்து எல்லாம் ஆடாத. மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மிகப்பெரிய இதுக்கு எனக்கு என்ன அதை உணரணும்ல, அது உணர்றதுக்கு தான் இந்த ஆட்டம் நினைக்கிறேன் நான். இப்போ ஆட்டம் இது எல்லாமே நடந்து போய் அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பார்த்து எனக்கு மைண்டுக்குள்ள என்னென்னா, ஃபோட்டோவில் அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது, நேரில் அந்த பொண்ணு வேறு மாதிரி இருந்தாலும் சரி, அது பொண்ணாவே இல்லாமல் ஒரு பையனாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுடா அப்படின்ற முடிவில் தான். உங்களுக்கு என்னங்க அப்போ வந்து அவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட்ஸோட இது அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்ததா என்ன? இருந்தது, இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன். போய் பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். என்ன முடிவு பண்ணிட்டு தானே போகிறோம், ஏன்னா இது நம்ம முடிவு இல்லை, இந்த இயற்கையை நமக்காக ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்கு. நம்ம தயவு செய்து அப்படியே தலையை தாழ்த்தி, இது வந்து மேரேஜஸ் ஆர் டெஸ்டின்ட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமாம், நிச்சயிக்கப்பட்ட முடிவு பண்ணியாச்சு. இது நாம் போய் அங்கே சும்மா ப்ரெசன்ஸ் அவ்வளோதான், அது போதும் அப்படிங்கிறதுனால அங்கே போய் பார்த்தாச்சு. ஒரு செப்டம்பரில் 2019 செப்டம்பரில் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்படி தான் இப்போ தான் திணற ஒரு 6 வருஷமாக ஒரு இதை லவ்வோ அப்படின்னு, அதுக்கு முன்னாடி ஒரு லவ் பாட்டில் எழுதியிருக்குமோ அப்படின்னு. எப்படிங்க அப்போது அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி யூ டிடன்ட் ஹேவ் எனி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை லவ் பண்ண அந்த இதுவும் இல்லை, இல்லை ஒன் சைடு தான் இருந்திருக்கு, பெருசாக எதுவும் சக்ஸஸ் ஆகலை. அப்போ போஸ்டர் பார்த்துலாம் லவ் பண்ணிருங்க, அந்த மாதிரி லவ் தான். ஆமாம், த்ரிஷாவோட போஸ்டர் பார்த்தா லவ் அப்படியே நான் ஒரு ஃபீல் பண்ணிக்குவேன். பழைய ஷோபாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னா லவ் வந்துடும். அப்புறம் வசந்த மாளிகை படம் பார்த்தப்போ, வசந்த மாளிகை பாருங்க எவ்வளோ பூமர் பார்த்துக்கோங்க. வசந்த மாளிகையில் வந்து அந்த நடிகை இருக்காங்களே கதாநாயகி வாணிஸ்ரீ, அவங்க மாதிரிலாம் அந்த டைமில் எனக்கு அந்த கதாபாத்திரங்கள் மேலே லவ் வரும் எப்பயுமே. திரைப்படத்தை பார்த்த உடனே அப்படி கதாபாத்திரங்களை காதலிச்சு அந்த அனுபவம் இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் வசந்த மாளிகைலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோன்னு பாடியிருப்பாங்க. சூப்பரான மேபி உங்களுக்கு இந்த வரிகள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் மனைவிக்கு முதல்ல நீங்கள் எழுதின ஒரு காதல் கவிதைன்னா அது என்ன? நான் எழுதுன அவங்க தான் எனக்கு எழுதுனாங்க. எனக்கு அடுத்து மிராக்கள் கேளுங்களேன். கல்யாண பொண்ணு யாரே ஒன்றும் எனக்கு தெரியாது. கல்யாணம் வரைக்குமே அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு எதுவுமே தெரியாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் எனக்கு ஷாக்கிங்காக நடக்குது. அந்த பொண்ணு வந்து எம்எட் முடிச்சிருக்கு தமிழில். முகில் நிலா அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் பயங்கர ஃபேமஸான ஒரு கவிஞர் அந்த பொண்ணு. ஆமாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபோட்டோ பார்த்தோம் வந்துட்டோம். இன்னொன்று ஊரில் ஆத்தூரில் குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியையாவ ஒரு 4 வருஷம் டீச்சராக இருந்திருக்கா. இதெல்லாமே எனக்கு அடுத்து தான் தெரியுது. நம்ம பாட்டு எழுதுகிறோம், நம்ம தமிழ் மேலே பித்தாக இருக்கும். இந்த பொண்ணு அப்படி தான் இருந்திருக்கா. இந்த கனெக்ஷன் எனக்கு புரியல. கல்யாணம் ஆகி வந்த பிறகு தான் அந்த பொண்ணு அந்த பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா ஹாஸ்பிட்டலில், அப்போவே நிறைய எனக்கு எதனா டைப் பண்ணி நினச்சிட்டே இருக்கும். நான் எதோ ஃபார்வர்டு மெசேஜ் போல் இருக்குது, வழக்கமாக அப்படி தட்டி விடுறது போல் இருக்குன்னு நினச்சிட்டு மட்டும் அதுவாக க்ரியேட் பண்ணி எழுதுன கவிதைகள் தான் அதெல்லாம். இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என் ஒய்ஃப்க்குன்னு நான் ஒரு கவிதை கூட எழுதுனதே இல்லைங்க. அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்களா ஊருக்கு எல்லாம். ஆமாம், ஐயோ என்ன சொல்லிட்டு இது நார்மல் கான்வர்சேஷன் நினைச்சீங்களா? நடுவில் நாங்கள் மைக்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அவங்க எழுதுனதே இல்லை இது வரைக்கும். வெரி பேட். இப்போ என்ன சரியாக லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, அப்படி கிடையாது. உங்களோட வே ஆஃப் லவ்விங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அவதான் நிறைய அனுப்பிச்சிருக்கா, நிறைய கவிதை எழுதியிருக்கா. அது எனக்கு கவிதை எழுதணுன்னே தோணவே இல்லை. என்னென்னா ஒருவேளை அவ்வளோ நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் அது வரலையோ என்னமோ தெரியல.
உணராதனால தான் அந்த அறக்குறையாக இருக்கும்போது அதெல்லாம் வருமோ, ஒன்று உணர்ந்துட்டா வராதோ. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்படி சொல்லிக்கலாம். அப்படிதான் சன்னதி முன்னாடி போய் நின்று அமைதியான மாதிரி ஆமா என்னோட சன்னதி முன்னாடி நின்றுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபில்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு பெரிய பெரிய படங்கள்ல நீங்க வந்து பண்ற வேலைகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா தக் லைஃப்ல எழுந்த 2 பாட்டு வந்துட்டு என்ன சார் நீங்க பயங்கரமான ஒரு இதா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ 5 வண்ணை பூயவா இருக்கட்டும், இல்லை வந்து விண்வெளி நாயகாவா இருக்கட்டும், சார் கமல் சாருக்காக ஒரு பாட்டு எழுதுறீங்க அப்படின்றப்போ எனக்கு முதல்ல கமல் சாருக்காக எழுதுறங்கிறதுலாம் இல்லை மைண்டில். எனக்கு மணி சாருக்கு எழுதுறோம், ஓ ரகுமன் சாருக்கு எழுதுறோம். ம். எனக்கு ரகுமன் பயங்கர வெறி. ம் ஏன்னா நான் அந்த வந்த டைமில் அவரோட பாடல்கள் ரொம்ப அஃப்கோர்ஸ் இளையராஜா, டி ராஜேந்திரலேருந்து பழைய நீங்க கேவி வந்து மகாதேவன். அது அது பேர் நீங்கள் என்ன, வந்து வசந்த மாளிகை. ஆ. ஆமாம், நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாழ்ந்தேன். அதனால ஆ. ரகுமன் கூட எழுதுறங்கிறது எனக்கு பெரிய கனவாகவே இருந்தது. எனக்கு யாரோடையும் அப்படி ஒரு கனவை, எல்லாரோட ஒர்க் பண்ணணும், எல்லாரோடையும் எழுதணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் ரகுமன்கிற ஒரு மனிதனோட நம்ம ஒர்க் பண்ணணும், கம்போஸரோட ஒர்க் பண்ணணும் கூட இல்லை. அவரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா நிறையா, அவர் இப்படி அவர் அப்படி, எவ்வளோ ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறவர், எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாலுமே ஒரே நிலையில் இருக்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம், பிடிக்கிறோம். அதுதான் வேணும் ஒரு மனிதனுக்குன்னு நான் நினைக்கிறது. அது இல்லாதனால தான் நம்ம தப்பு தப்பாக இருக்கோம். அந்த அந்த ஒரு சமமான மைண்ட் இருந்ததுன்னா ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கணும். அதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த புதுசில் இருந்தே அது எங்கள் அண்ணன் எழுதி கொடுத்த லிஸ்ட்டில் அவரும் இருந்தார். நம்ம ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் எழுதி கொடுத்தாலே இவங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு அதில் அவரும் முதல்ல அவங்க தான் இருந்தாங்க, அவர் மணி சார் தான் இருந்தாங்க. அப்படி ஒரு மனிதனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. நிறைய முறை முயற்சி பண்ணி பார்த்து எதையும் அமையல. சரி நம்ம ஒரு போக்கில் இருப்போம் அப்படின்னு ஒரு எதேச்சியாக அது அமைஞ்சவொன்னே எனக்கு பெரிய ஹாப்பி. அது இன்னொன்று மணிரத்னம் அவர் அந்த அவரோட படங்களில் பாடல்கள், குறிப்பாக எனக்கு படங்களை பற்றி அவ்வளோ பேச தெரியாது, அந்த கதை எப்படி அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா அதை பற்றி நாலேஜ் பெருசாக இல்லை. இப்போ ஓரளவுக்கு இருக்குது, அப்போ இல்லை. ஆனால் பாடல்கள் ஒரு திரைப்படத்துக்குள்ளே மணி சார் படத்தில் வர பாடல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஏக்கமாக இருக்கும். அந்த பாடலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த படத்துக்குள்ளே இருக்கும். அந்த பாடல் மக்கள்கிட்டே அப்படி போய் சேரும். அப்படி தான் அவங்களோட உழைப்பு அப்படி தான் இருக்கும். ரகுமன் சாரோடும் சரி, மணி சாரோடும். சரி இவங்களாம் என்றைக்கு நம்ம எழுதுறது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ஒரு பக்கம் எனக்கு என்ன ஹாப்பின்னா இந்த போதை வாழ்க்கை இல்லாமல் கல்யாணம் கட்டிக்கிட்டு பீஸ்ஃபுல்லா இருந்தா போதும். அமைதியாக இருக்கும். ம். நமக்கு என்ன வருமோ, இந்த இயற்கை எவ்வளோ நம்மளுக்கு பாதை மாற்றி அழகாக கூப்பிட்டு போகுது, அதையும் செஞ்சிடாதா அப்படின்ட்டு அமைதியாக இப்போ நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த 96 அப்படி தான் அமைஞ்சது. எழுதுகிற பாடல்கள் சரியாக எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அந்த மாதிரி டைமில் தான் இது வந்தது. ஆமாம், எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், சரியான ஒரு எனர்ஜின்னு அதிகமாகிடுச்சு. சரி நம்ம ஒரு மாதிரி மயக்கத்திலேயே வாழ்க்கையில் இருந்தோம், அந்த இயற்கை அந்த கடவுள் நம்மளை திருப்பி தெளிவான ஒரு பாதையில் அனுப்பிச்சிருக்காருன்னா இதில் நம்ம உச்சம் காண்றதுக்கு தான், வந்துட்டு மீண்டும் யூட்டன் அடிச்சு போகிறதுக்கு இல்லைன்னு எனக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் இது எல்லாமே ஒரு சாட்சிகள். நான் இந்த பாதையில் இனி எக்காரணத்தை கொண்டும் நடந்துலாம் போகக்கூடாது, பறந்து போகணும். ஆமாம், அதுக்கு ஒரு மைல்கல்லாக தான் இந்த ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு இந்த ஒரு. ஆமாம், இல்லைன்னா நான் இந்த பக்கம் வர வேண்டியது இல்லைல்ல, ம். இன்னும் அதே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல. இந்த இயற்கையை மீண்டும் என்னை திருப்பி இந்த பாதைக்குள்ளே போன்னு சொல்கிறதுக்கு காரணம், You're chosen here, இங்கே இரு. ஆமாம், அப்படியே மேலே இருக்க உங்களை- இடம் பார், கண்ணில் தெரியுதா போ, அது இந்த தக் லைஃப் வழியாக போ, இந்த ம். கேட் வழியாக போன்னு சொல்லுது. நான் நிறைய இருக்குது போய் பார்க்கணும். அதுக்கு ரகுமான் மாதிரி ஒரு பெரிய நல்ல மனிதரோட ஒர்க் பண்ணது, மணி சார் மாதிரி ஒரு பேசவே பேசாத குழந்தையோட ஒர்க் பண்ணது, இந்த கமல் சார் வரிகளுக்கு மாதிரி. கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு என்ன? மணி சார் சொன்னது தான் முதல்ல. ஆமாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக், யூ வில் ரீச் யுவர் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சொந்த ஒரு அப்பனோ சித்தப்பனோ சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் என்னோட உடன் பிறந்த அண்ணன் சொன்னது. ஆமாம், நம்ம நினச்சது நடந்துகிட்டு இருக்கு கார்த்திக் அப்படின்னாரு. ஆமாம், இன்னும் நிறைய பண்ணணும். It is very nice that how you respect people in your life. உங்களோட அண்ணனா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் உங்களுடைய ஒரு பேட் டைம்ஸில் உங்களை கைவிடாத நண்பர்களையும் நபர்களையும் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சு அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் நைஸ். அண்ட் யூஆர் கிவிங் them பேக் வாட் ஷுட் பி given to them. That's அதை nice. மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Good. அது அங்கேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கவிதையும் வருதுன்னு நினைக்கிறேன். ம். ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடாக என்னோட படைப்புகள் இருந்தால் நல்லது. அகந்தையின் வெளிப்பாடாக இல்லாமல், நாலேஜாகவும் இல்லாமல், தன் போக்கில் வெளிப்படுற ஒன்றா என்னோட பாட்டும் கவிதையும் இருக்கணும். இருக்கு, so far இருக்கு. ஒவ்வொரு பாட்டு சுடரி பாட்டுலாம் ஐ திங்க் எவ்ரி உமன் would relate to it.
ஏதோ ஒரு மொமெண்ட்ல ரொம்ப தளர்ந்து போய் ஒண்ணுமே இல்லப்பா வாழ்க்கையோடைய எண்டு போய் நம்ம மீட் பண்றோன்ற டைம்லலாம் ஐ திங்க் இந்த ஒரு பாட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னா சுடரி சொல்லலாம். ஏன்னா நான் அவ்வளோ தளர்ந்து வாழ்ந்திருக்கேன்ல, எனக்கு தெரியும் தளர்ச்சின்னா எவ்வளோ பெயின் அப்படின்னு. அதுவும் அந்த கொரோனா டைமில் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் இல்லையா. அந்த தனிமைனா நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம்ல, நம்ம தனிமை ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம். நானும் அப்படி ஆல்ரெடி சிரமப்பட்டவன் தானே. அதனால் ஒரு ஷேரிங்காக தான் அந்த பாட்டு எழுதப்பட்டது. நம்ம ஒரு பாட்டு எழுதுகிறோம் அப்படிலாம் இல்லை. பார்ட் ஆஃப் யூ. ஆமாம், வாங்க நம்மளாம் அந்த பாட்டை ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி எழுதுனது தான். இன்னொன்று கண்ணதாசன் சொன்ன மாதிரி, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோக்கியதை எனக்கு உண்டுன்னு இருக்காருல்ல கண்ணதாசன். அதே தான் இப்படி வாழாதுன்னு நான் சொல்ல முடியும், ஏன்னா நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். அதனால் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது தான். என்னோட ஒவ்வொரு பாட்டுலையுமே அது இருக்குது. எனக்கு அமையிற பாட்டும் அப்படி இருக்குது. லைஃப் ஆஃப் ராம் ஆகட்டும், ஜேர்னி ஆகட்டும், இப்போ எழுதுகிற நிறைய பாடல்கள் எல்லாமே அந்த ஊக்கம் தரக்கூடிய பாடலாம் நிறையா கொடுக்குறாங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆடி ஓடி ஓவர் ஆட்டம் போட்டவங்களுக்கு அது தெரியுங்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க. இவர் ரொம்ப உகந்தவர், இவருக்கு கிட்ட கொடுங்க இந்த பாட்டை. ஐ திங்க் கார்த்திக் நேதா அவர்கள்கிட்ட வந்து அவருடைய லிரிக்ஸ் பற்றி, அவருடைய ஒர்க், அவருடைய இந்த சினிமா ஒர்க் பற்றின கேள்விகள் அதிகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இல்லை, அது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாக பேசப்பட வேண்டிய, தெரிய வேண்டிய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்ற மனநிறைவு எனக்கு பர்சனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணதுக்கு. எனக்கு நிஜமாவே தெரியல 1 hour எப்படி போச்சு அப்படின்னு. ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் மோர் ஃப்ரம் யூ. பட் நம்மளோட ஷோவோட டைமிங் இவ்வளோ தான் அப்படின்றதுனால ஐ திங்க் வில் ஜஸ்ட் ரேப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ லுக் அப் டு யூ. இப்போது இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் உங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் உங்களுடைய ஸ்டோரி இப்படிப்பட்டது, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ யூர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பேரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும், பெரிய பெரிய உயரங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. சூப்பர், ஹாப்பி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.